இந்த வீடியோவில் ஒவ்வொரு லெஜரையும் எப்படி நம்ம சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி பார்க்கலாங்கிறத பார்க்கலாம். நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான் டைப்ஸ் ஆஃப் குரூப் லெஜரில் பிரைமரி குரூப் சப் குரூப்னு இருக்குது. ஃபஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா பிரைமரி குரூப். ஸோ பிரைமரி குரூப்பில் ஃபஸ்ட்டு வந்து கேபிட்டல். ஸோ இதை வந்து நம்ம கேபிட்டல் அக்கௌண்ட்னு சொல்லலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபோமீடியா கேபிட்டல், ஷேர் கேபிட்டல், ட்ராயின்னு சொல்லி 3 டைப் இருக்குது. ஸோ இந்த 3 டைப்பையும் நம்ம எப்படி வந்து லெஜர் கிரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். டேலி பிரைம் ஓப்பன் பண்ணியாச்சு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு கம்பெனி ப்ரொஃபைல் தேவை. ஸோ நான் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா முருகன் ட்ரேடர்ஸ் லிமிடெட்னு சொல்லி நான் நார்மலாக க்ரியேட் பண்ணியிருக்கேன் ஆல்ரெடி. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு நோ வவுச்சர் இன்டர்ன்னு வருது. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து நான் எந்த ஒரு வவுச்சரும் இன்ன வரையும் நான் க்ரியேட் பண்ணல. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு நோ வவுச்சர்ஸ் வந்து கொடுக்குது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் பீரியட்னு கொடுத்துருக்கும். அதாவது உங்களுடைய 1 இயர் கரண்ட் டேட் வந்து இதில் ஷோவிங் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் டேட்டு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ரீவியஸாக சாஃப்ட்வேர் எப்போ யூஸ் பண்ணீங்களோ அந்த டேட் தான் உங்களுக்கு வந்து ஷோவிங் ஆகும். டுடே வந்து நான் அந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறேன். ஸோ நான் 1 மந்த் கழிச்சு நான் யூஸ் பண்ணாலுமே இன்றைக்கி நான் என்ன யூஸ் பண்ணியிருக்கணும் அந்த டேட்டை தான் எனக்கு வந்து ஷோவிங் ஆகும். ஸோ வாங்க நம்ம எப்படி லெஜர் கிரியேட் பண்ணணும்னு பார்க்கலாம். ஸோ வந்து இது எப்படி நம்ம லெஜர் கிரியேட் பண்ணுறது அப்படின்னா, ஸோ வந்து கேட்வே ஆஃப் டேலியில் மாஸ்டரில் கிரியேட் இருக்கும். ஸோ அது வந்து நான் பிக் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா லிஸ்ட் ஆஃப் மாஸ்டர்ஸில் அக்கௌண்டிங் மாஸ்டர்ஸ், இன்வென்டரி மாஸ்டர்ஸ், பேரோல் மாஸ்டர்ஸ், ஸ்டாட்யூட்டரி டீட்டெயில்ஸ் இருக்கும். ஸோ இதில் வந்து டாப் ரைட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா சேஞ்ச் கம்பெனி, ஷோ மோர்னு 2 ஆப்ஷன் இருக்கும். ஸோ நான் ஷோ மோர் கொடுக்குறேன் அப்படின்னா என்னுடைய மாஸ்டர்ஸில் பார்த்தீங்கன்னா எக்ஸஸாக வந்து டூல் வந்து ஆட் ஆகும். ஸோ இதிலே வந்து பார்த்தீங்கன்னா அகைன் இன்னொரு டூல் வந்து எக்ஸஸாக ஆட் ஆகிருக்கும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷோ இன்ஆக்டிவ்னு கொடுத்துருக்கும். ஸோ இதே அகைன் நான் வந்து பிக் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு மோர் தென் டூல் வந்து எனக்கு இதுலேருந்து எனக்கு வந்து ஆட் ஆகிரும். ஸோ இதில் வந்து நமக்கு என்ன தேவை அப்படின்னா நார்மலாகவே வந்து லெஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா இப்போதைக்கு இது தேவையில்லை. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அக்கௌண்டிங் மாஸ்டர்ஸில் பார்த்தீங்கன்னா லெஜர்னு இருக்கும். ஸோ இதை வந்து நான் பிக் பண்ணிக்கிறேன். ஸோ லெஜர் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இதில் தான் போகணும். ஸோ நான் லெஜர் ஓப்பன் பண்ணிவிட்டேன். ஸோ லெஜர் ஓப்பன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா என்னுடைய டயலாக் பாக்ஸ் வந்து இப்படி தான் ஷோவிங் ஆகும். ஸோ வந்து நம்மளுக்கு என்ன மாதிரியான அக்கௌண்ட்டில் வருதோ அந்த அக்கௌண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து கன்வே பண்ணிக்க வேண்டியதான். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கேபிட்டல் அக்கௌண்ட். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபோமீடியா கேபிட்டல். ஸோ இதுதான் நான் ஃபஸ்ட் கொடுக்க போகிறேன். ஸோ இன்ஃபோமீடியா கேபிட்டல். ஸோ நான் கிரியேட் பண்ண போகிறேன் லெஜர். ஸோ இன்ஃபோமீடியான்னு ஒரு லெஜர் கொடுக்க போகிறேன். ஸோ நேம் வந்து கொடுத்துட்டேன் இன்ஃபோமீடியா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எந்த என்டர் கீழே வருது அப்படின்னா கேபிட்டல் அக்கௌண்ட்டில் தான் வரும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட லெஜரோட டைப்ஸ் வரும். ஸோ வந்து என்னோட என்டர் வந்து பார்த்தீங்கன்னா கேபிட்டல் அக்கௌண்ட் தான், சேம் அதே தான். ஸோ நான் அதை பிக் பண்ணிக்கிறேன். ஸோ கொடுத்தோன்னு பார்த்தீங்கன்னா என்னோடய கம்பெனி நேம் கேட்கும். இல்லை சேஞ்சஸ் பண்ணிக்கிறேன்னா பண்ணிக்கலாம். ஸோ வந்து அதே நேம் தான், நான் சேம் வந்து நான் என்டர் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் போய்க்கிறேன். ஸோ கம்பெனியோட அட்ரஸ் கொடுத்துக்கலாம். அதில் ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து நீங்கள் உங்களுடைய ஸ்டேட் வந்து மென்ஷன் பண்ணணும். ஸோ ஆல்ரெடி தமிழ்நாட்டில் தான் இருக்குது. ஸோ அது கொடுத்து நான் என்டர் பண்ணிக்கிறேன். இது எனக்கு வந்து நார்மலாகவே வந்து எனக்கு ஷோவிங் ஆகும் டிஃபால்ட்டாகவே. ஏன் அப்படின்னா நான் கம்பெனி க்ரியேட் பண்ணும்போது என்னுடைய ஸ்டேட்டு எல்லாமே நான் கொடுத்துருப்பேன். ஸோ அதனால் வந்து எனக்கு நார்மலாகவே ஷோவிங் ஆகுது. அப்படி இல்லைனாலும் இங்கே நீங்கள் சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ வந்து நான் தமிழ்நாடுன்னு கொடுக்குறேன் அயன். ஸோ பின்கோடு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேங்கிங் டீட்டெயில்ஸ். ஸோ பேங்கிங் டீட்டெயில்ஸ் நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா எஸ் கொடுத்துட்டு நீங்கள் டீட்டெயில்ஸ் வந்து அப்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போதைக்கு எனக்கு தேவையில்லை, அதனால் நோன் கொடுத்துக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பேன் நம்பர். ஸோ டேக்ஸ் ப்ராசஸ்க்காண்டி நீங்கள் பேன் நம்பர் கொடுத்தனாலும் இங்கேயே கொடுத்துக்கலாம். ஸோ இப்போதைக்கு எனக்கு நீட் இல்லை. ஸோ அதனால் ஜஸ்ட் நான் கொடுத்துட்டு அகைன் வெளியில் வந்துடுறேன். ஸோ இது வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் டைப் சேம் வந்து டேக்ஸ் ப்ராசஸ் தான். ஸோ நான் அப்படியே கொடுத்துறேன், எந்த ஒரு சேஞ்சஸும் நான் பண்ணலை. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் பேலன்ஸ். அதாவது என்னென்னா கேபிட்டல் அக்கௌண்ட்டுங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற அமௌண்ட்டு. ஸோ வந்து நீங்கள் வந்து இன்ஃபோமீடியாங்கிற ஒரு கம்பெனி க்ரியேட் பண்ணியிருக்கீங்க. ஸோ அதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன், ஒரு ஓப்பனிங் பேலன்ஸ் நான் போடுறேன் அப்படின்னாலும் நீங்கள் இங்கே கொடுத்துக்கலாம் தாராளமாக. ஸோ நான் இப்போதைக்கு நான் இங்கே கொடுக்கல. ஸோ அகைன் எனக்கு நீட் தேவைப்படும் போது நான் கொடுத்துக்கலான்னு இருக்கேன். ஸோ உங்களுக்கு தேவைன்னா இங்கே நீங்கள் கொடுத்துக்கலாம். ஜஸ்ட் நான் என்ட்ரு கொடுத்துட்டு ஸோ அக்செப்ட்க்கு எஸ் கொடுக்குறேன். ஓகே, இப்போ எனக்கு வந்து இன்ஃபோமீடியாங்கிற ஒரு லெஜர் கிரியேட் ஆகிடுச்சு. ஃபஸ்ட் ஒன் வந்து ஷேர் கேபிட்டல் பார்க்கலாம். சேம் சிமிலர் தான். இதோட என்டர் வந்து பார்த்தீங்கன்னா கேபிட்டல் அக்கௌண்ட் தான் வரும். சேம் அதே நேம் தான். ஸோ இதுக்கு வந்து நான் வந்து சேம் சிமிலர் ப்ராசஸ் தான். ஸோ வந்து அட்ரஸ் கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட் கொடுக்குறேன். ஸோ சிமிலர் அதே தான். ஸோ பின் நம்பர் நான் தரேன்.
ஸோ சேம் அதே தான். உங்களுக்கு பேங்கிங் டீட்டெயில்ஸ் கொடுக்குற மாதிரி இருந்தாலும் கொடுத்துக்கலாம். நான் நோ கொடுக்குறேன். டாக்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் டீட்டெயில்ஸுக்கும் சேம் அதே தான். நான் எந்த ஒரு டீட்டெயில்ஸ் கொடுக்கல. ஸோ ஓப்பனிங் பேலன்ஸ் வந்து நீங்கள் ஷேர் கேபிட்டலுக்கும் கொடுக்கலாம். ஸோ வந்து நீங்கள் ஒரு கம்பெனி க்ரியேட் பண்ணியிருக்கீங்க, இன்னொரு கம்பெனி வந்து உங்களோட ஃப்ரெண்ட் கம்பெனிக்கு வந்து நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க, சேம் சிமிலர் அதே தான். நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட்டை வந்து இதில் வந்து நீங்கள் ஓப்பனிங் பேலன்ஸாக நீங்கள் கொடுத்துக்கலாம். நான் எந்த ஒரு அமௌண்ட் கொடுக்கல, ஜஸ்ட் வந்து நான் கொடுத்துட்டு வெளியில் வரேன். எஸ் கொடுத்து சேவ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ட்ராயிங். ஸோ ட்ராயிங் பொறுத்தவரை என்ன அப்படின்னா, நீங்கள் ஆல்ரெடி ஒரு கம்பெனி ரன் பண்ணிட்டீங்க, சம் ஆஃப் அமௌண்ட்டை வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்பீங்க. ஸோ நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண அமௌண்ட்டை உங்களுடைய பர்சனல் யூஸுக்காண்டி சம் அமௌண்ட்டை நீங்கள் உங்களோட ஓன் யூஸுக்காண்டி நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண அமௌண்ட்லேருந்து நீங்கள் எடுக்கிறீங்க. ஸோ ஒரு 10 lakhs வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ஒரு கம்பெனியில், ஸோ உங்களோட பர்சனல் தேவைக்குன்னு ஒரு 2 lakhs எடுக்கிறீங்க அப்படின்னா அது வந்து ட்ராயிங் கேட்டகரியில் தான் வரும். ஸோ வந்து ட்ராயிங்னு எழுதியிருக்கேன். ஸோ இதுவுமே பார்த்திங்கன்னா எந்த அண்டரில் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேபிட்டல் அக்கௌண்ட்டில் தான் வரும். ஸோ உங்களுக்கு அட்ரஸ் வேணால் கொடுத்துக்கலாம். நான் ஜஸ்ட் வந்து சேம் அதேனால நான் என்டர் கொடுத்துட்டு ஸ்கிப் பண்ணிக்கிறேன். சேம் தமிழ்நாடு. ஓகே. ஸோ நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் எடுக்கிறீங்க அப்படிங்கிறத கூட நீங்கள் ஓப்பனிங் பேலன்ஸில் கொடுத்துக்கலாம். இப்போதைக்கு நான் நீட் இல்லை, அதனால் நான் கொடுக்கல. ஓகே, எஸ் கொடுத்துட்டு நீங்கள் வெளியில் வரலாம். ஸோ இதுதான் உங்களுடைய கேபிட்டலோட லெட்ஜர் கிரியேட் பண்ணுற ப்ராசஸ். ஸோ வந்து நான் ஒரு 3 டைப் நான் பண்ணியிருக்கேன். ஸோ வேறு எந்த மாதிரியான பர்பஸ்லையும் வந்து நான் எனக்கு வந்து கேபிட்டல் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணணும், வேறு நேமில் கிரியேட் பண்ணணும் அப்படின்னாலும் சேம் சிம்மில் இதே ப்ராசஸ் தான். ஸோ எக்ஸாம்பிள் நான் ஒரு 3 டைப்ஸ் கொடுத்துருக்கேன். நீங்கள் எதுவும் கேபிட்டல் அக்கௌண்ட்டில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் சேம் இதே ப்ராசஸை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா பிரைமரி குரூப்பில் 2வதாக லோன் லியாபிலிட்டி. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் லோன், பார்ட்டி லோன் இருக்கும். ஸோ இது வந்து லியாபிலிட்டினாலேயே பார்த்தீங்கன்னா கடன் தான். ஸோ நீங்கள் வந்து ஒரு பேங்க்லேருந்து வாங்கின கடனாக இருக்கட்டும், இல்லை ஒரு பார்ட்டிகிட்டேருந்து நீங்கள் வாங்குகிற லோனாக இருக்கட்டும், ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் பே பண்ணுற அமௌண்ட் தான். ஸோ இதுக்காக நீங்கள் பெண்டிங் வச்சுருப்பீங்க. ஸோ இதை வந்து இந்த லியாபிலிட்டியை வந்து லோன் லியாபிலிட்டியை வந்து நீங்கள் எந்த லெஜரில் க்ரியேட் பண்ணுவீங்க அப்படின்னா லோன் லியாபிலிட்டியில் தான் நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணுவீங்க. ஸோ வாங்க எப்படி நம்ம சாஃப்ட்வேரில் க்ரியேட் பண்ணுறதை பார்க்கலாம். ஸோ வந்து பேங்க் லோன் லியாபிலிட்டி. ஸோ இதில் வந்து என்ன அண்டரில் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லோன் லியாபிலிட்டியில் தான் உங்களுக்கு வரும். ஸோ அதோட அண்டர் வந்து சூஸ் பண்ணிட்டேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாட்யூட்டரி டீட்டெயில்ஸில் வந்து இன்க்ளூட் அசன்சபிள் வேல்யூ கால்குலேஷன் ஃபார்ம் வரும். ஸோ இதில் வந்து உங்களுக்கு ஜிஎஸ்டியில் நீங்கள் அப்ளை பண்ணிக்கிறீங்களா இல்லை நாட் அப்ளிகபிளான்னு கேட்கும். இப்போ உங்களுக்கு ஜிஎஸ்டி நீடுனா ஜிஎஸ்டி கொடுத்துக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து நான் ஒரு பேங்க் பணம் வாங்கியிருக்கேன், ஸோ அது வந்து ஜிஎஸ்டி படி நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னாலும் எடுத்துக்கலாம். ஸோ ஜஸ்ட் வந்து இப்போதைக்கு நான் நாட் அப்ளிகபிள் கொடுக்குறேன். ஸோ இதோட சேம் அதே தான். ஸோ அதோட நேமு அட்ரஸ் வேணால் கொடுத்துக்கலாம். ஸோ வந்து என்னோடய ஸ்டேட் கொடுத்துக்கிறேன், தமிழ்நாடு, சேம் அதே தான். ஸோ பின் நம்பர் நான் ஜஸ்ட் வந்து ஸ்கிப் பண்ணிக்கிறேன். இப்போதைக்கு சேம் அதே டீட்டெயில்ஸ் தான் வரும் உங்களுக்கு. ஜஸ்ட் வந்து நான் ஸ்கிப் பண்ணிவிட்டு வெளியில் வந்துடுறேன். ஸோ எஸ் கொடுக்குறேன், சேவ் பண்ணிவிட்டு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பார்ட்டி லோன். ஸோ பார்ட்டி லோனுக்கு சேம் அதே ப்ராசஸ் தான். ஸோ உங்களுடைய பார்ட்டியோட நேம் வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ நான் காமனாக வந்து பார்ட்டி லோன் கொடுத்துருக்கேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அதோட சேம் அதே அண்டரில் தான் வரும், லோன் லியாபிலிட்டி தான் வரும் உங்களுக்கு. ஸோ அதே சேம் கொடுத்துக்கிறேன். ஸோ இதுக்கும் வந்து நான் நாட் அப்ளிகபிள்னு கொடுத்துருக்கேன். ஸோ வந்து இது வந்து நேம் தான். ஸோ பார்ட்டியோட அட்ரஸ் இருந்தாலும் இதில் என்ட்ரி பண்ணிக்கலாம். ஜஸ்ட் வந்து இப்போதைக்கு நான் ஸ்கிப் பண்ணிக்கிறேன். ஸோ ஸ்டேட் வந்து நான் தமிழ்நாடு சூஸ் பண்ணிட்டேன். ஸோ இதையும் நான் ஸ்கிப் பண்ணிக்கிறேன். ஸோ வந்து இப்போதைக்கு நான் எஸ் கொடுத்துட்டு சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ இதுதான் லோன் லியாபிலிட்டி கிரியேட் பண்ணுற ப்ராசஸ். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பிரைமரி குரூப்பில் 3வதாக பார்க்குறது பார்த்தீங்கன்னா கரண்ட் லியாபிலிட்டி. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பேயபிள் அமௌண்ட், அவுட்ஸ்டாண்டிங் அமௌண்ட்னு 2 கேட்டகரியில் நான் கொடுத்துருக்கேன். ஸோ இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அன்பெய்டு அமௌண்ட் தான். ஒரு எலக்ட்ரிசிட்டி பில்லாக இருக்கட்டும், இல்லை நீங்கள் வந்து ஒரு ரெண்ட் கொடுத்துருக்கீங்க மந்த்லி. ஸோ வந்து நான் 10ஆம் தேதி கொடுக்கணும், நான் வந்து 5ஆம் தேதி லெக்சர் கிரியேட் பண்ணுறேன். ஸோ வந்து கொடுக்க போகிற பணம் தான், ஆனால் வந்து அது அன்பெய்டில் நான் வச்சுருக்கேன் அப்படிங்கிறது கேட்டகரியில் டிஃபைன் பண்ணுறது தான் கரண்ட் லியாபிலிட்டி. ஸோ இதோட வவுச்சர்ஸ் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா பேயபிள் அமௌண்ட். ஸோ பேயபிள் அமௌண்ட்டில் ஜஸ்ட் வந்து நான் பேயபிள் அமௌண்ட்னு ஸோ வந்து பேயபிள் அமௌண்ட்னு என்ட்ரி பண்ணியிருக்கேன்.
ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா என்ன அண்டரில் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய கரண்ட் லியபிலிட்டியில் தான் வரும். ஸோ வந்து கரண்ட் லியபிலிட்டி கொடுத்துருக்கேன். ஸோ இது வந்து மெயிலிங் டீட்டெயில்ஸில் இதோட நேம் பார்த்தீங்கன்னா பேபிள் அமௌண்ட் தான் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் எந்த வேறு ப்ராசஸோ இருந்தாலும் நீங்கள் கொடுத்துக்கலாம். இபிஓ இல்லை ஒரு 2 ப்ராசஸோ அந்த நேம் வந்து நீங்கள் என்ட்ரி பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் நார்மலாக ஸ்டார்டிங்கில் கொடுக்கும்போது அதுக்கேற்ற மாதிரியான கேட்டகரியில் நீங்கள் சேவ் பண்ணிக்கோங்க உங்களுடைய பர்பஸ்க்கு ஏற்ற மாதிரி. ஸோ வந்து நீங்கள் இதோட அட்ரஸ் வந்து சேவ் பண்ணிக்கலாம். ஸோ அட்ரஸ் ஜஸ்ட் வந்து நான் ஸ்கிப் பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுக்கு நீடுனா நீங்கள் கொடுத்துங்க. சேம் அதே ஸ்டேட் தான். ஸோ எஸ் கொடுத்துட்டு ஜஸ்ட் வந்து நான் சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவுட்ஸ்டாண்டிங் அமௌண்ட். ஸோ அவுட்ஸ்டாண்டிங் அமௌண்ட் எப்படி லெஜர் கிரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இது வந்து அவுட்ஸ்டாண்டிங் அமௌண்ட். இது வந்து என்னென்னா ஒரு கஸ்டமருக்கோ சம்திங் அனதர் பார்ட்டிக்கோ நீங்கள் கொடுக்க வேண்டிய அமௌண்ட்டை இதில் கூட நீங்கள் பே பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இதோட அண்டர். ஸோ அதில் வந்து அண்டர் பார்த்திங்கன்னா சேம் அதே தான், கரண்ட் லியபிலிட்டி தான். ஸோ இது சேம் அதே தான். நீங்கள் அட்ரஸ் கொடுக்குற மாதிரி இருந்தாலும் டீட்டெயில்ஸ் கொடுத்துக்கலாம். ஸோ ஜஸ்ட் இப்போதைக்கு நான் ஸ்கிப் பண்ணிக்கிறேன். ஸோ ஸ்டேட் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு. ஸோ ஜஸ்ட் வந்து எஸ் கொடுத்துட்டு நான் வெளியில் வந்துடுறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ப்ரைமரி குரூப்பில் 4வதாக பார்க்குறது வந்து கரண்ட் அசெட்ஸ். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அப்படியே உங்களோட கரண்ட் லியபிலிட்டியோட ஆப்போசிட் தான். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ரிசர்வபிள் அமௌண்ட், ப்ரீபெய்டு அமௌண்ட், அட்வான்ஸ்டு அமௌண்ட் ஃபார் ரெண்ட். அதாவது நீங்கள் ஒரு அமௌண்ட் வந்து அட்வான்ஸாக சேவ் பண்ணிடுறது எல்லாமே பார்த்திங்கன்னா இதில் தான் வரும், அந்த கேட்டகரியில் தான் வரும். ஸோ வந்து இது எப்படி கரண்ட் அசெட்ஸ் வந்து க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் லெஜரில். ஸோ ஃபஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா ரிசர்வபிள் அமௌண்ட். ஸோ வந்து இது வந்து என்ன கேட்டகரியில் வருது அப்படின்னா கரண்ட் அசெட்ஸில் வரும். சேம் அதே தான், ஸ்டாட்யூட்டரி டீட்டெயில்ஸ் கேட்கும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் நாட் அப்ளிகபிள் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் வந்து ஜிஎஸ்டி டீட்டெயில்ஸ் எதுவும் கொடுக்குற மாதிரி இருந்தால், அதோட உங்களுடைய குட்ஸுக்கு ஏற்ற மாதிரி கொடுக்குற மாதிரி இருந்தால் நீங்கள் ஜிஎஸ்டி சூஸ் பண்ணிக்கிங்க. இப்போதைக்கு அந்த நீடு எனக்கு இல்லை, அதனால் நான் வந்து நாட் அப்ளிகபிள் கொடுக்குறேன். சேம் அதே தான். ஸோ உங்களுடைய அட்ரஸ் கொடுத்துக்கலாம். அதில் நான் இப்போதைக்கு வந்து ஸ்கிப் பண்ணிக்கிறேன். எஸ் கொடுத்து சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ப்ரீபெய்டு அமௌண்ட். சேம் சிமிலர் தான், அதோட அண்டரில் தான் வரும். கரண்ட் அசெட் சேம் தான் கொடுக்குறேன், நாட் அப்ளிகபிள். ஜஸ்ட் வந்து டீட்டெயில்ஸ் வந்து நான் ஸ்கிப் பண்ணிக்கிறேன். சேம் ப்ராசஸ் தான். ஸோ எஸ் கொடுத்துக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா அட்வான்ஸ்டு அமௌண்ட் ஃபார் ரெண்ட். ஸோ இந்த கேட்டகரியில் நான் எப்படி லெஜர் கிரியேட் பண்ண போகிறேன்னா, ஓகே சேம் வந்து அதே ப்ராசஸ் தான். ஸோ நான் லாஸ்ட்டாக யூஸ் பண்ணதுனால எனக்கு அதே அண்டரில் வந்து எனக்கு இருக்குது. ஸோ நாட் அப்ளிகபிள். ஸோ வந்து டீட்டெயில்ஸ் எதுவும் கொடுக்குற மாதிரி இருந்தால் கொடுத்துக்கலாம். ஸோ அட்ரஸ் வந்து நான் ஸ்கிப் பண்ணிக்கிறேன். ஸோ வந்து நான் எஸ் கொடுத்து சேவ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் ஒன் வந்து பிரைமரி குரூப்பில் 5வதாக ஃபிக்ஸ்டு அசெட். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா மிஷினரி, லேண்ட் அண்ட் பில்டிங்ஸ், ஃபேக்டரி. ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்டு ப்ராப்பர்ட்டி தான். ஸோ வந்து இதுக்கு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபிக்ஸ்டாக தான் இருக்கும். நீங்கள் வந்து ஒரு ப்ராஜெக்ட் ரன் பண்ணி முடிக்கிற வரையும் பார்த்திங்கன்னா இதோட இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற அமௌண்ட் வந்து ஃபிக்ஸ்டாக தான் இருக்கும். ஸோ இதை வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா ஃபிக்ஸ்டு அசெட்ஸ் க்ரியேட் பண்ணி, அதாவது ஒரு லெஜராக க்ரியேட் பண்ணி நான் சேவ் பண்ண போகிறேன். ஸோ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா மிஷினுக்கு வந்து நான் க்ரியேட் பண்ண போகிறேன். ஸோ நீங்கள் வந்து எந்த மிஷினாக கூட இருக்கலாம். ஸோ வந்து ஒரு சிஎன்சி மிஷின், ஒரு லேத் மிஷின் வந்து நான் ரன் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னாலுமே அந்த மிஷினோட நேம் வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போதைக்கு இது காமனாக மிஷினரின்னு சொல்லிட்டு காமனாக நேம் கொடுத்துக்கிறேன். ஸோ உங்களுடைய மிஷினோட நேமுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் நேம் கொடுத்துக்கலாம். ஸோ இது வந்து என்ன அட்டர் கீழே வருது அப்படின்னா ஃபிக்ஸ்டு அசெட்ஸ் வந்து அதோட அண்டரில் வரும் உங்களுக்கு. ஸோ ஃபிக்ஸ்டு அசெட்ஸ் கொடுத்துட்டேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாட்யூட்டரி டீட்டெயில்ஸ் கேட்கும். ஸோ இது வந்து நீங்கள் ஜிஎஸ்டிக்குள்ளே வருதா அந்த டீட்டெயில்ஸ் உங்களுக்கு கேட்கும். ஸோ உங்களுக்கு வந்து ஜிஎஸ்டி அப்ளிகபிள்னா அப்ளிகபிள் கொடுத்துங்க. ஸோ உங்களுக்கு வந்து செட் ஆல்டர் ஜிஎஸ்டி டீட்டெயில்ஸ் கேட்கும். ஸோ ஜிஎஸ்டி டீட்டெயில்ஸ் உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஆல்டர் பண்ணிக்கலாம். ஸோ இப்போதைக்கு நான் வந்து நோ கொடுத்துக்கிறேன். ஸோ வந்து ஜிஎஸ்டி கிளாஸஸ் பார்க்கும்போது நம்ம இதை இன்டெப்த்தாக பார்க்கலாம். ஸோ இது வந்து குட்ஸ் கேட்கும். ஸோ குட்ஸ் கொடுத்துட்டு வெளியில் வந்துடுறேன். ஸோ சேம் அதே தான் மெயிலிங் டீட்டெயில்ஸ். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய மிஷினரியை வச்சுருக்க
லொக்கேஷனோட அட்ரஸ் கொடுத்துக்கலாம், இல்லை மிஷினரி டீட்டெயில்ஸோட அதை பர்ச்சேஸ் பண்ண டீட்டெயில்ஸ் கூட கொடுத்துக்கலாம். நான் இப்போதைக்கு எந்த ஒரு அட்ரஸ் கொடுக்கல. தமிழ்நாடு சேம் அதே தான். ஸோ நான் வந்து சேவ் பண்ணிவிட்டு அக்செப்ட் கொடுத்துட்டு எஸ் கொடுத்துட்டு வெளியில் வரேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லேண்ட் அண்ட் பில்டிங். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் கம்பெனி இருக்கிற லேண்டை வந்து நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம், இல்லை உங்கள் பில்டிங்கோட அதாவது கம்பெனியோட பில்டிங் வந்து எவ்வளோ ஒரு பட்ஜெட்டில் வந்து இருக்குது அப்படிங்கிறத கூட நீங்கள் ஃபிக்ஸட் செட்டாக சேவ் பண்ணிக்கலாம். ஸோ லேண்ட் அண்ட் பில்டிங். ஸோ சேம் அதே தான் ஃபிக்ஸ்டு அசெட்ஸ். ஸோ அப்ளிகபிள் எஸ்ஆர் நோ கேட்குது, நான் நோ. ஸோ சர்வீசஸாக குட்ஸான்னு கேட்குது. ஸோ நான் எதுவுமே கொடுக்கல, ஜஸ்ட் வந்து இல்லைனா குட்ஸ் மட்டும் கொடுத்துருக்கேன் காமனாக. ஸோ அட்ரஸ் கேட்குது. அட்ரஸை பொறுத்தளவு என்னென்னா உங்கள் பில்டிங்கோட அட்ரஸ் கொடுத்துக்கலாம். ஜஸ்ட் வந்து இப்போதைக்கு நான் ஸ்கிப் பண்ணியிருக்கேன். ஸோ எஸ் கொடுத்துட்டு நான் சேவ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபேக்ட்ரி. ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபிக்ஸ்டு அசெட்ஸில் தான் வரும். ஸோ அதுக்கான லெஜர் வந்து நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ இந்த லெஜர் கிரியேட் பண்ணுறதுக்கு ஸோ அதே சேம் ப்ராசஸ் தான். ஸோ இதோட அண்டர் வந்து என்ன வரும் பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்டு அசெட்ஸ் தான். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா சேம் அதே ப்ராசஸ் தான். உங்களுக்கு ஜிஎஸ்டி அப்ளிகபிள் ஆகணும் அப்படின்னா நீங்கள் சேம் அப்ளிகபிள்னு கொடுத்துக்கலாம். சிமிலர் அதே ப்ராசஸ் தான், நான் எந்த ஒரு சேஞ்சஸும் பண்ணல. ஸோ அக்செப்ட் கேட்குது, எஸ்ஆர் நோ. ஸோ நான் எஸ் கொடுத்துக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பிரைமரி குரூப்பில் 6வதாக பார்க்க போகிறது இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் பொறுத்தளவு என்னென்னா நீங்கள் ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்காக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவீங்க. ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் கேட்டகரியில் தான் நீங்கள் ஸ்டோரேஜ் பண்ணுவீங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் இன்வெஸ்ட்மெண்ட், நேம் இன்வெஸ்ட்மெண்ட் 2 கேட்டகரி இருக்குது. ஸோ ஃபஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஷேர் இன்வெஸ்ட்மெண்ட். இப்போ நேம் நான் லெக்சர் க்ரியேட் பண்ணியாச்சு ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட்டு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இதோட அண்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ நீங்கள் லிஸ்ட் ஆஃப் குரூப்பில் பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட்டும் இருக்கும். ஸோ நான் அதை சூஸ் பண்ணிட்டேன். இப்போ நான் சூஸ் பண்ணோன்னா என்னோடய அண்டர் கீழே பார்த்தீங்கன்னா எதுவுமே எனக்கு விசிபிள் ஆகாது. ஏன்னா ஜஸ்ட் வந்து இது வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற அமௌண்ட் தான். ஸோ இது ஜஸ்ட் வந்து நீங்கள் வந்து உங்களுடைய நேம் அண்ட் அட்ரஸ் மட்டும் கொடுத்தா போதும். அதர்வைஸ் பார்த்தீங்கன்னா உங்களோட பேங்கிங் டீட்டெயில்ஸ் கொடுத்தா போதும். ஸோ இப்போதைக்கு நான் எதுவும் கொடுக்கல, ஜஸ்ட் வந்து நான் நோ கொடுத்துட்டு ஸ்கிப் பண்ணிவிட்டு வெளியில் வரேன். இப்போ ஓப்பனிங் பேலன்ஸ் கேட்குது. ஸோ நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற அமௌண்ட்டு கூட இங்கே கொடுத்துக்கலாம். நான் இப்போதைக்கு எதுவும் கொடுக்கல. ஸோ நான் எஸ் கொடுத்துட்டு சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நேம் இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ நேம் இன்வெஸ்ட்மெண்ட்டும் சேம் அதே ப்ராசஸ் தான் உங்களுக்கு. இப்போ யார் நேமில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறத நம்ம இங்கே சேவ் பண்ணிக்கலாம். இப்போ உங்கள் நேமில் வந்து நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்கன்னா உங்கள் நேம் கொடுத்துக்கலாம். காமனாக இருக்கிறதுக்காக நான் வந்து சேம் வந்து நேம் இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும் கொடுக்குறேன். ஸோ அதோட நேமில் நான் க்ரியேட் பண்ணுறேன். இப்போ யார் நேமில் க்ரியேட் பண்ணுறோம் அவங்க நேம் நீங்கள் கொடுத்துக்கலாம். சேம் அதுதான் நான் லாஸ்ட்டாக யூஸ் பண்ணுறதுனால அண்டரில் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது. நீங்கள் நியூவாக க்ரியேட் பண்ணுற மாதிரி இருந்தாலும் நீங்கள் லிஸ்ட் ஆஃப் குரூப்பில் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். சேம் சிமிலர் அதே ப்ராசஸ் தான். ஸோ நேம் கொடுத்துக்க போகிறீங்க, அட்ரஸ் கொடுக்க போகிறீங்க. ஸோ என்ன ஸ்டேட்டுன்னு சூஸ் பண்ண போகிறீங்க, கண்ட்ரி, பின்கோடு. ஸோ பேங்கிங் டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு வேணும்னா எஸ் கொடுத்துக்கலாம், வேண்டாம்னா நோ கொடுத்துக்கலாம். சேம் சிமிலர் தான். ஸோ இதுக்கு நீங்கள் ஓப்பனிங் பேலன்ஸ் கொடுத்துக்கலாம். நான் இப்போதைக்கு நீட் இல்லை, அதெல்லாம் கொடுக்கல. ஸோ எஸ் கொடுத்துட்டு நான் சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிரைமரி குரூப்பில் 7வதாக சேல்ஸ் அக்கௌண்ட்ஸ் பார்க்குறோம். ஸோ சேல்ஸ் அக்கௌண்ட்ஸ் வந்து நான் ஆல்ரெடி சொன்னது தான். இதில் வந்து பார்த்திங்கன்னா 3 கேட்டகரி வரும். சேல்ஸ் ரிட்டர்ன், கிரெடிட் சேல்ஸ், கேஷ் சேல்ஸ். ஸோ இந்த 3 டைப்பும் பார்க்கலாம் எப்படி லெட்ஜர் கிரியேட் பண்ணலான்னு. ஃபஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா சேல்ஸ் ரிட்டர்ன். இப்போது சேல்ஸ் ரிட்டர்ன்ஸ் கொடுக்குறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சேல்ஸ் அக்கௌண்ட்ஸில் தான் உங்களுக்கு வரும். ஸோ அதெல்லாம் சேல்ஸ் அக்கௌண்ட்ஸ் வந்து நான் சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ நான் சூஸ் பண்ணதுக்கப்புறம் டைப் ஆஃப் லெஜர்ஸ் கேட்குது. அதாவது நாட் அப்ளிகபிளாக, டிஸ்கவுண்ட்டாக, இல்லை இன்வாய்ஸ் ரவுண்டிங்கான்னு கேட்குது. ஸோ வந்து நீங்கள் சூஸ் பண்ணுற கேட்டகரி பொறுத்து இருக்குது. நீங்கள் டிஸ்கவுண்ட் மெத்தடில் எடுக்கிறீங்க, இல்லை வந்து நான் நார்மலாக தான் எடுக்கிறேன் அப்படின்னாலும் அந்த பர்பஸ்க்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை இன்வாய்ஸ் சூஸ் பண்ணுறீங்க, அதாவது என்னென்னா நீங்கள் ஒரு மெட்டீரியல் வந்து சேல்ஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா கஸ்டமருக்கு அந்த ப்ராடக்ட் பார்த்து ஃபஸ்ட்டு ஒரு இன்வாய்ஸ் கொடுப்பீங்க.
ஸோ அந்த இன்வாய்ஸ்க்காண்டி நீங்கள் இன்வாய்ஸ் சூஸ் பண்ணிக்கலாம். இல்லை வந்து நான் வந்து கொடுக்கும்போது சம் ப்ராஃபிட் சம் பர்சன்டேஜ் வந்து டிஸ்கவுண்ட் கொடுக்குறேன் அப்படின்னாலுமே நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். நான் இப்போதைக்கு எதுவுமே கொடுக்கல, ஜஸ்ட் வந்து நாட் அப்ளிகபிள் கொடுக்குறேன். ஸோ ஜிஎஸ்டி வேணும்னா அப்ளிகபிள் கொடுத்துக்கலாம். சிமிலர் அதே ப்ராசஸ் தான். ஸோ குட்ஸ்னால் குட்ஸ் கொடுத்துங்க, இல்லை சர்வீஸ் பேஸில் நீங்கள் கொடுக்குறீங்கனாலும் சர்வீஸ் கொடுத்துக்கலாம். நான் குட்ஸ் தான் கொடுக்க போகிறேன். ஸோ இதுலேருந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு நேம் வந்து ஷோவிங் ஆகுது. என்னென்னா ஸ்டாட்டரி டீட்டெயில்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் குட்ஸை சூஸ் பண்ணாலே உங்களுக்கு டேரெக்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேங்கிங் டீட்டெயில்ஸ் தான் போகும். உங்களுக்கு வந்து மெயிலிங் டீட்டெயில்ஸ் கேட்காது. எதுக்காண்டி அப்படின்னா உங்களுடைய நார்மல் கம்பெனி நேமே டேரெக்டாக அதை எடுத்துக்கும். ஸோ டேரெக்டாகவே பார்த்தீங்கன்னா எனக்கு பேங்கிங் டீட்டெயில்ஸாக வந்துருச்சு. ஜஸ்ட் வந்து நான் நோ கொடுத்துக்கிறேன். ஸோ இதுலேயே நீங்கள் ஓப்பனிங் பேலன்ஸ் கொடுத்துக்கலாம். அதாவது உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் வந்து சேல்ஸ் ரிட்டர்ன்ஸ் எவ்வளோ பட்ஜெட்டில் வருதுன்னு கூட நீங்கள் இங்கே என்ட்ரி பண்ணிக்கலாம். நான் இப்போதைக்கு எதுவுமே கொடுக்கல, ஜஸ்ட் வந்து சேவ் கொடுத்துக்கிறேன். என்ட்ரி கொடுத்துட்டு எஸ் கொடுத்து சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா கிரெடிட் சேல்ஸ். ஸோ இதுலேயும் சிமிலர் அதே ப்ராசஸ் தான். கிரெடிட் சேல்ஸ். ஸோ நான் லாஸ்ட்டாக நான் யூஸ் பண்ணதுனால எனக்கு சேல்ஸ் அக்கௌண்ட்ஸ்லேயே இருக்குது. அதே சிமிலர் ப்ராசஸ் தான். ஜஸ்ட்டு வந்து நான் ஸ்கிப் பண்ணிவிட்டு அதே ப்ராசஸ் தான். ஸோ எஸ் கொடுத்து அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து கேஷ் சேல்ஸ். ஸோ இது எப்படி பண்ணலாம் அப்படின்னா கேஷ் சேல்ஸ்னு நான் டைப் பண்ணிக்கிட்டேன். சிமிலர் அதே ப்ராசஸ் தான். சேல்ஸ் அக்கௌண்ட்ஸில் தான் வரும் அதோட அண்டர். ஸோ எஸ் கொடுத்து நான் சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் அக்கௌண்ட்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா பிரைமரி குரூப்பில் 8ஆவதாக வரும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 3 கேட்டகரி அதே தான். அதாவது சேல்ஸோட ஆப்போசிட் தான். பர்ச்சேஸ் ரிட்டர்ன்ஸ், கிரெடிட் பர்ச்சேஸ், கேஷ் பர்ச்சேஸ். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் ரிட்டர்ன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ நான் வந்து பர்ச்சேஸ் ரிட்டர்னு டைப் பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதோட அண்டர் பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் அக்கௌண்ட்ஸில் வரும். ஸோ இதுலேயும் டைப் ஆஃப் லேஜஸ் கேட்கும். அதாவது அதே ப்ராசஸ் தான். நீங்கள் வந்து ஒரு மெட்டீரியல் வந்து சேல்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இன்வாய்ஸ் கொடுப்பீங்க. ஸோ இன்வாய்ஸ் கொடுக்குற மாதிரி இருந்தால் இன்வாய்ஸ் அரௌண்டிங்ஸ் கொடுத்துக்கலாம். இல்லை சம் பர்சன்டேஜ் நான் ஆஃபர் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னாலும் டிஸ்கவுண்ட்டில் கொடுத்துக்கலாம். நான் இப்போதைக்கு எதுவுமே கொடுக்கல, நார்மல் அமௌண்ட் தான் கொடுக்குறேன். அதெல்லாம் நாட் அப்ளிகபிள். சிமிலர் தான். நீங்கள் சேல்ஸில் என்ன பண்ணீங்களோ அதே ப்ராசஸ் தான் வரும். அதுலேயும் எஸ் கொடுத்து சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் ஒன் கிரெடிட் பர்ச்சேஸ் டைப் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதோட அண்டர் பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் அக்கௌண்ட் தான். சிமிலர் அதே தான். ஸோ ப்ரீவியஸாக நான் யூஸ் பண்ணனால அதே எனக்கு வந்துருச்சு. ஸோ சர்வீஸ் அண்ட் குட்ஸ் வந்து நீங்கள் உங்களுடைய தேவைக்கேற்ற மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். குட்ஸ்னால குட்ஸ் வச்சுருக்கேன். ஸோ எஸ் கொடுத்து நான் சேவ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் ஒன் கேஷ் பர்ச்சேஸ். சிமிலர் அதே தான். நீங்கள் வந்து சேல்ஸில் என்ன பண்ணீங்களோ அதே ப்ராசஸ் தான். ஸோ அண்டர் மட்டும் நீங்கள் சேஞ்சஸ் பண்ணிக்க போகிறீங்க. சிமிலர் ப்ராசஸ் தான். ஸோ சர்வீஸ்னால் சர்வீஸ், குட்ஸ்னால் குட்ஸ். ஸோ உங்களுக்கு எது நீடோ அது பண்ணிக்கலாம். ஸோ எஸ் கொடுத்து நான் சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா சஸ்பென்ஸ் அக்கௌண்ட்ஸ். ஸோ ஆல்ரெடி நான் சொன்னதான் பிரைமரி குரூப்பில் 9வது வருது சஸ்பென்ஸ் அக்கௌண்ட்ஸ். ஸோ நீங்கள் சஸ்பென்ஸாக எதுவும் டெம்பரரியாக ஒரு அக்கௌண்ட்ஸ் வச்சுருக்கீங்க அப்படின்னா இந்த அக்கௌண்ட்டில் வந்து நீங்கள் ஸ்டோரேஜ் பண்ணிக்கலாம். நீங்கள் யாரோட கஸ்டமர் நேமோட நீங்கள் ஸ்டோரேஜ் பண்ணிக்கலாம். அதாவது என்னென்னா சம் கஸ்டமர் வந்து பார்த்தீங்கன்னா டெம்பரரியாக பணம் கேட்டிருப்பாங்க, இல்லை குட்ஸ் கூட கேட்டிருப்பாங்க. ஸோ அதோட நேம் வந்து நேம் வச்சு நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். இல்லை கஸ்டமர் நேம் வச்சுமே நீங்கள் டேட்டாவை ஸ்டோரேஜ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து எந்த அண்டர் கீழே வரும் அப்படின்னா சஸ்பென்ஸ் அக்கௌண்ட்ஸில் வரும். ஸோ லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா சஸ்பென்ஸ் அக்கௌண்ட்ஸ் இருக்கும். நான் சூஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ இதுவுமே சிமிலர் அதே ப்ராசஸ் தான். உங்களுக்கு வந்து அதோட டீட்டெயில்ஸ் எதுவுமே கேட்காது, ஜிஎஸ்டி எதுவுமே கேட்காது. ஏன்னா நார்மலாக பணம் கொடுத்து தான் வாங்குவீங்க டெம்பரரியாக. ஸோ அதனால் எந்த ஒரு எதுவுமே கேட்காது. ஜஸ்ட் வந்து பேங்கிங் டீட்டெயில்ஸ், டேக்ஸ் ப்ராசஸ் மட்டும் தான் கேட்கும். சேவ் பண்ணிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா பிரைமரி குரூப்பில் 10வது பார்க்குறது பார்த்தீங்கன்னா டேரக்ட் எக்ஸ்பென்சஸ். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா வேஜஸ், இம்போர்ட் டியூட்டி, ஃபேக்ட்ரி எக்ஸ்பென்ஸ், ப்ரொடக்ஷன் எக்ஸ்பென்ஸ் ஒன்று இருக்கும். ஸோ இந்த 4 கேட்டகரி நான் கொடுத்துருக்கேன். நீங்கள் இது இல்லாமல் அதர்வைஸ் வேறு எந்த மெத்தட்லையும் வந்து நீங்கள் டேரெக்டாக ஒரு எக்ஸ்பென்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா டேரெக்டாக கம்பெனிக்கு நீங்கள் வந்து செலவு பண்ணுறீங்கன்னா அதோட நேமே நீங்கள் கொடுத்துக்கலாம். இப்போ நான் ஃபேக்ட்ரிக்கு டேரெக்டாக நான் வந்து செலவு பண்ணுறது எல்லாமே எக்ஸ்பென்ஸில் தான் வரும். அதாவது டேரெக்டாக எக்ஸ்பென்ஸில் தான் வரும். ஸோ ப்ரொடக்ஷன் பண்ணுறதா இருக்கட்டும், ஒரு பொருளை நீங்கள் வாங்குறதா இருக்கட்டும் கம்பெனிக்காக. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா
டேட்டா எக்ஸ்பென்ஸில் தான் வரும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா வேஜஸ் போடுறேன். ஸோ வேஜஸ்ன்னு டைப் பண்ணிட்டேன். இல்லைன்னா நீங்கள் ப்ராடக்ட்டோட நேம் கொடுத்துக்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேரெக்டில் தான் வரும். ஸோ டேரக்ட் எக்ஸ்பென்ஸ் வந்து தனியாகவே ஸோ இது வந்து எந்த அண்டர் கீழே வரும் பார்த்தீங்கன்னா டேட்டா எக்ஸ்பென்ஸ் வரும். ஸோ தனியாகவே அதுக்கான ஒரு லெட்ஜர் இருக்கும். ஸோ டேட்டா எக்ஸ்பென்ஸ் சூஸ் பண்ணிட்டேன். ஸோ இதோட டைப் ஆஃப் லெஜரும் சேம் அதே தான். என்னன்னா இது நாட் அப்ளிகபிள் டிஸ்கவுண்ட் இன்வாய்ஸ் கேட்டிருக்கும். ஸோ நீங்கள் டேரெக்டாக செலவு பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஸோ இதில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, அதாவது இதில் செலவு பண்ணுறீங்கன்னா இந்த லெஜர் சூஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் வந்து நான் நாட் அப்ளிகபிள் கொடுக்குறேன். சிம்பிளாக அதே ப்ராசஸ் தான். ஸோ நெக்ஸ்ட் கொடுத்துட்டு ஸ்கிப் பண்ணிட்டு வெளியில் வந்துடுறேன் சேவ் பண்ணி. ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இம்போர்ட்டிவிட்டி. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லா லெஜருமே பார்த்தீங்கன்னா சிமிலர் தான். டேட்டா எக்ஸ்பென்ஸ் எல்லாம் வரும் நாலுமே. ஸோ வந்து நான் வந்து வெவ்வேறு கேட்டகரி நேமில் வந்து நான் சேவ் பண்ணிக்க போகிறேன். அது மட்டும் தான் மாறும், வேறு எதுவும் மாறாது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இம்போர்ட்டிவிட்டி. சேம் அதே ப்ராசஸ் தான், எந்த சேஞ்சஸுமே இல்லை. ஸ்கிப் பண்ணிட்டு எஸ் கொடுத்து சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா ஃபேக்டரி எக்ஸ்பென்ஸ், அதாவது நீங்கள் ஃபேக்ட்ரி கடை செலவு பண்ணுற அமௌண்ட்ஸு. ஸோ வந்து நீங்கள் ஃபேக்ட்ரி கடை என்ன பர்பஸ்க்காக நீங்கள் செலவு பண்ணுறீங்க கூட நீங்கள் இதில் மென்ஷன் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் வந்து நான் காமன் நேம்னால ஃபேக்ட்ரி எக்ஸ்பென்சஸ் கொடுத்துருக்கேன். சிமிலர் அதே ப்ராசஸ் தான். ஜஸ்ட் வந்து நான் ஸ்கிப் கொடுத்துக்கிறேன் என்டர் பண்ணி. ஸோ இதோட ஓப்பனிங் பேலன்ஸும் கொடுத்துக்கலாம். இப்போதைக்கு எனக்கு நீட் இல்லை, அதெல்லாம் எதுவுமே நான் கொடுக்கல. ஜஸ்ட் வந்து எஸ் கொடுத்து நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் எக்ஸ்பென்ஸு, அதாவது நீங்கள் ப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்காக வாங்குகிற மெட்டீரியல். ஸோ அந்தோட எக்ஸ்பென்சஸாக நீங்கள் இதில் கொடுக்க போகிறீங்க. சிமிலர் அதே ப்ராசஸ் தான். எஸ் கொடுத்து நான் சேவ் பண்ணிக்கிறேன். சரி, நான் வந்து ஒவ்வொரு லெஜருமே பார்த்தீங்கன்னா ஒரு சம் டைப்ஸ் கொடுத்துருப்பேன். டைப்ஸில் உள்ள நேம் தான் சேஞ்சஸ் ஆகும். ஸோ அதில் வந்து அக்கௌண்ட்ஸ் உள்ள லெஜர் வந்து சிமிலர் தான், எந்த ஒரு சேஞ்சஸுமே இருக்காது. சூஸ் பண்ணுற அண்டர் லெஜர் வந்து ஒரே சேம் தான் இருக்கும், எந்த ஒரு சேஞ்சஸும் இருக்காது. ஜஸ்ட் வந்து நான் என்ன மாதிரி கேட்டகரியில் நான் வந்து லெஜர் போட்டிருக்க மட்டும் நீங்கள் தெரிஞ்சுங்க. நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா பிரைமரி குரூப்பில் 11வது பார்க்க பார்த்தீங்கன்னா இன்டைரக்ட் எக்ஸ்பென்ஸ், அதாவது டேரக்ட் எக்ஸ்பென்ஸுக்கூட ஆப்போசிட் தான் இது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் எக்ஸ்பென்சஸ், ஃபைனான்சியல் எக்ஸ்பென்சஸ், செல்லிங் எக்ஸ்பென்சஸும் இருக்கும். ஃபஸ்ட் ஒன்று பார்க்குறது ஆஃபீஸ் எக்ஸ்பென்சஸ். ஸோ சேம் அதே தான், லெஜர் வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு நீங்கள் யூஸ் பண்ணுற டைப்ஸ் மட்டும் நேம் மட்டும் மாறும். ஆஃபீஸ் எக்ஸ்பென்சஸ். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இன்டைரக்ட்னு வரும். ஸோ அதுக்கு தனி லெஜர் இருக்குது. ஸோ நான் இன்டைரக்ட் சூஸ் பண்ணிட்டேன். சிமிலர் அதே ப்ராசஸ் தான். நாட் அப்ளிகபிள். ஸ்ட்ரக்சர் டீட்டெயில்ஸ் வந்து ஜிஎஸ்டிக்கு வந்து அப்ளிகபிள். ஸோ நான் கொடுத்துட்டு ஓப்பனிங் பேலன்ஸ் கொடுத்துக்கலாம், எனக்கு நீடு இல்லை. ஸோ எஸ் கொடுத்து நான் சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனான்சியல் எக்ஸ்பென்சஸ். சிமிலர் அதே ப்ராசஸ் தான், எந்த சேஞ்சஸுமே இல்லை. ஸோ எஸ் கொடுத்துக்கிறேன், சேவ் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் ஒன் செல்லிங் எக்ஸ்பென்சஸ் டைப் பண்ணிட்டேன். சிமிலர் ப்ராசஸ் தான், எந்த சேஞ்சஸுமே இல்லை. எஸ் கொடுத்து நான் சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பிரைமரி குரூப்பில் 12வது பார்க்குறது மிஸ்லினியஸ் எக்ஸ்பென்சஸ். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நான் டெவலப் பண்ணுறதுக்காண்டி நான் சேவிங் பண்ணுற அமௌண்ட், அதாவது ஃபியூச்சருக்காக நான் சேவ் பண்ணுற அமௌண்ட் தான் மிஸ்லினியஸ் எக்ஸ்பென்சஸ். ஸோ இதில் 2 கேட்டகரியில் நான் கொடுத்துருக்கேன், டெவலப்மெண்ட் எக்ஸ்பென்சஸ், அட்வர்டைஸ்மெண்ட் எக்ஸ்பென்சஸ். ஸோ ஃபஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா டெவலப்மெண்ட் எக்ஸ்பென்ஸ் பார்க்கலாம். ஸோ இது வந்து எந்த கேட்டகரிக்குள்ளே வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிஸ்லினியஸ் எக்ஸ்பென்சஸ் இருக்கும். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு வகையான ஒரு அசெட் தான். ஸோ சூஸ் பண்ணிட்டேன். ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு பேங்கிங் டீட்டெயில்ஸ் மட்டும் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ அது இப்போதைக்கு தேவையில்லை, அதனால் நோன் கொடுத்துருக்கேன். ஸோ எஸ் கொடுத்து நான் சேவ் பண்ணிட்டேன். ஸோ லாஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட் எக்ஸ்பென்சஸ். சிமிலர் ப்ராசஸ் தான். நல்லா ப்ரீவியஸாக யூஸ் பண்ணனால எனக்கு அதே நேமில் இருக்குது, அண்டரில் எந்த சேஞ்சஸ் பண்ணல. ஜஸ்ட் வந்து நான் ஸ்கிப் பண்ணிட்டு எஸ் கொடுத்து சேவ் பண்ணிக்கிறேன். பிரைமரி குரூப்பில் 13வது பார்க்குறது பார்த்தீங்கன்னா டேரக்ட் இன்கம். ஸோ நம்மளுக்கு டேரெக்டாக எடுக்கிற எல்லா அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா டேரக்ட் இன்கமில் தான் வரும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 கேட்டகரியில் கொடுத்துருக்கேன். ஃப்ரம் சேல்ஸ் ஆஃப் குட்ஸு, சேல்ஸ் ஆஃப் சர்வீஸு. அதாவது குட்ஸை வந்து நீங்கள் சேல்ஸ் பண்ணுறதா இருக்கட்டும், அதில் சர்வீஸ் பேஸில் நீங்கள் சேல்ஸ் பண்ணுறதா இருக்கட்டும். ஸோ 2 கேட்டகரிலுமே பார்த்தீங்கன்னா டேரக்ட் இன்கமில் தான் வரும். ஸோ ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சேல்ஸ் ஆஃப் குட்ஸு.
ஸோ இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு டேட் இன்கமில் தான் வரும். ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா டேட் இன்கம் சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இதுவுமே பார்த்திங்கன்னா ப்ரீவியஸாக நம்ம யூஸ் பண்ணால் அதே மெத்தடு தான். ஸோ குட்ஸ்னால் நீங்கள் குட்ஸ் சூஸ் பண்ணிக்கோங்க, சர்வீஸ்னால் சர்வீஸ் சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த கேட்டகரி தான் நம்ம இந்த சர்வீஸை நம்ம யூஸ் பண்ணுறது, அதாவது சப்ளை டைப்ஸ்னு இருக்கும். ஸோ இந்த பர்பஸ்க்கு தான் இதை யூஸ் பண்ணுறோம். நம்ம குட்ஸ்னால குட்ஸை யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ நான் எஸ் கொடுத்து நான் சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சேல்ஸ் ஆஃப் சர்வீஸு. ஸோ இதில் வந்து நம்ம என்ன கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா சர்வீஸை வந்து சேல்ஸ் பண்ணுறோம். சேல்ஸ் ஆஃப் சர்வீஸ். சேம் அதே தான், டேரக்ட் இன்கம் தான். ஸோ இதில் வந்து குட்ஸ் அண்ட் சர்வீஸ் இருக்கும். சர்வீஸ் டிஃபால்ட்டாக இருக்குது, நான் டிஃபால்ட்டாக அதை சூஸ் பண்ணிக்கிறேன். சேம் அதுதான். ஓப்பனிங் பேலன்ஸ் கொடுத்துக்கலாம், எனக்கு நீட் இல்லை ஆனால் கொடுக்கல. ஸோ எஸ் கொடுத்து சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ பிரைமரி குரூப்பில் 14வது பார்க்குறது பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் இன்கம், அதாவது டேரக்ட் இன்கமோட ஆப்போசிட் தான். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கவுண்ட், ஆஃபர், இன்ட்ரெஸ்ட் இந்த 3 கேட்டகரி தான் வரும். ஸோ வந்து நீங்கள் ஒரு மெட்டீரியல் வந்து சேல்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இன்கம் பார்த்திங்கன்னா அதர் சைட்லேருந்து தான் வரும். ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா டிஸ்கவுண்ட்டை பொறுத்தும் இருக்கும், ஆஃபர் பொறுத்தும் இருக்கும், இல்லை இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். ஸோ இன்ட்ரெஸ்ட்டுங்கிறது என்னன்னா நீங்கள் ஒரு பணம் வட்டிக்கு விடுறீங்க அப்படின்னா ஸோ அதுக்கு சம் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் வந்து உங்களுக்கு அமௌண்ட் வந்து வந்துகிட்டே இருக்கும். ஸோ இது எப்படி வரும்னா டேரெக்டாக வர்றது உங்களுக்கு இன்டர்நெட் இன்கமில் தான் உங்களுக்கு வரும். ஸோ அதனால் அந்த கேட்டகரியில் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ ஃபஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா டிஸ்கவுண்ட். ஸோ டிஸ்கவுண்ட்டில் இதோட அண்டர் பார்த்திங்கன்னா அப்படின்னா இன்டர்நெட் இன்கமில் தான் வரும். நான் இன்டர்நெட் இன்கம் சூஸ் பண்ணிட்டேன். ஸோ இது நாட் அப்ளிகபிள்னு வரும் லெஜரில். ஸோ நீங்கள் இதில் வந்து டிஸ்கவுண்ட் பண்ணுற மாதிரி இருந்தாலும் டிஸ்கவுண்ட் டேரெக்டாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதனால் நீங்கள் எடுத்துக்கலாம். நான் இப்போதைக்கு காமனாக இருக்கிறதுனால தான் நாட் அப்ளிகபிள் யூஸ் பண்ணுறேன். ஸோ அந்த கேட்டகரிக்கு நான் போயிட்டேன் அப்படின்னா டிஸ்கவுண்ட் டேரெக்டாக எடுக்கிறேன் அப்படின்னா டிஸ்கவுண்ட் டேரெக்டாக நான் எடுத்துக்குவேன். இப்போதைக்கு நான் காமனாக நாட் அப்ளிகபிள் யூஸ் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அதே தான் ஸ்டார்டர் டீட்டெயில்ஸில் ஜிஎஸ்டி அப்ளிகபிள் ஆகணுமா, அதில் வந்து அப்ளிகபிளாக இல்லை நாட் அப்ளிகபிளான்னு கேட்கும். நான் ஜஸ்ட் வந்து அப்ளிகபிள் கொடுத்துருக்கேன். ஸோ இது வந்து நான் நோ தான் கொடுத்துருக்கேன். எஸ் கொடுத்தீங்கன்னா ஜிஎஸ்டியோட டீட்டெயில்ஸ் நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். சார் நீங்கள் குட்ஸ் கொடுக்குறீங்களா சர்வீஸ் கொடுக்குறீங்களான்னு கேட்கும். நான் குட்ஸ் கொடுத்துருக்கேன். சிமிலர் அதே ப்ராசஸ் தான். நான் எஸ் கொடுத்து சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆஃபர்ஸ். சம் ஆஃபர்ஸ் நீங்கள் கொடுக்குற மாதிரி இருந்தால் உங்களுடைய மெட்டீரியலுக்கு சேம் இதை நம்ம அதே ப்ராசஸை வந்து நம்ம பண்ணிக்கலாம். ஆஃபர்ஸ். ஸோ நீங்கள் எவ்வளோ 10%, 20%. ஸோ நீங்கள் ஆஃபர்ஸை மென்ஷன் பண்ணி கூட அதில் நீங்கள் கொடுத்துக்கலாம். அந்தந்த மெட்டீரியல் நேமோட கொடுத்துக்கலாம் உங்களுடைய பர்பஸ்க்கு ஏற்ற மாதிரி. சேம் அதே தான் இன்டர்நெட் இன்கம் தான். ஸோ எந்த சேஞ்சஸ் பண்ணல, ஜஸ்ட் வந்து உங்களுக்கு மாடல் காமிக்கிறதுக்காண்டி ஜஸ்ட் வந்து ஸ்கிப் பண்ணிக்கிறேன். ஸோ எஸ் கொடுத்து சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் ஒன் இன்ட்ரெஸ்ட். ஸோ இன்ட்ரெஸ்ட்டுக்கும் நீங்கள் இன்டர்நெட் இன்கமில் தான் சூஸ் பண்ண போகிறீங்க. ஸோ இன்ட்ரெஸ்ட்னா ஸோ நான் வந்து இன்ட்ரெஸ்ட்டை சூஸ் பண்ணிட்டேன். ஸோ சேம் இதே ப்ராசஸ் தான், இன்டர்நெட் இன்கம் தான். ஜஸ்ட் வந்து ஸ்கிப் பண்ணிவிட்டு எஸ் கொடுத்துக்கிறேன். ப்ரீமியர் குரூப்பில் 15வது பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா பிரான்ச் அண்ட் டிவிஷன். ஸோ நீங்கள் உங்கள் கம்பெனி நேமில் மல்டிபிள் கம்பெனி வச்சுருந்தாலும் கூட நீங்கள் இதில் சேவ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம பிரான்ச் அண்ட் டிவிஷன் எப்படி யூஸ் பண்ணலாம்னு பார்க்கலாம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா 3 டைப் இருக்குது: கம்பெனி பிரான்ச்சஸ், டிவிஷன்ஸ், அஃபிலியேட்டட்ஸ். ஸோ இதில் வந்து ஃபஸ்ட் ஒன் பார்க்க போகிறது கம்பெனி பிரான்ச்சஸ் பார்ப்போம். ஸோ காமன் நேம்னால கம்பெனி பிரான்ச்சஸ்ன்னு கொடுக்குறேன். ஸோ நீங்கள் வந்து உங்களுடைய கம்பெனியோட லொக்கேஷன் யூஸ் பண்ணி கூட இதில் நேம்ஸ் சூஸ் பண்ணிக்கலாம். அதாவது சென்னையில் ஒரு பிரான்ச் இருக்குது, தஞ்சாவூரில் பிரான்ச் இருக்குன்னா அதோட பிரான்ச் நேம் கொடுத்து கூட நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். காமன் நேம்னால கம்பெனி பிரான்ச்சஸ்னு யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இதோட லெஜரோட அண்டர் டைப் பார்த்தீங்கன்னா பிரான்ச் அண்ட் டிவிஷன்ஸ் வரும். ஸோ இது யூஸ் பண்ணோன்னா ஜஸ்ட் வந்து எனக்கு என்ன கேட்கும்னா உங்களுடைய கம்பெனி டீட்டெயில்ஸ் மட்டும் தான் கேட்கும். அதாவது இப்போ முன்னாடி சொன்ன மாதிரி தான் உங்களோட லொக்கேஷனோட நேம் மட்டும், அதாவது நீங்கள் கம்பெனியோட அட்ரஸ் கொடுக்குறது தான். ஸோ இதுலேயே வந்து நீங்கள் கம்பெனியோட நேம் வந்து சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ வந்து நான் காமனாக அதே நேம் கொடுத்ததுனால எதுவும் சேஞ்சஸ் பண்ணல. ஸோ அட்ரஸ் வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ அண்ணா நகர் சென்னைன்னு கொடுத்துருக்கேன். சேம் அதே ஸ்டேட் தான். பேங்க் டீட்டெயில்ஸ்க்குனால நம்ம மென்ஷன் பண்ணிக்கலாம். நான் இப்போதைக்கு எதுவும் கொடுக்கல. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா டேக்ஸ் ப்ராசஸ் கண்டி கேட்கும். நான் ரெகுலரில் தான் வச்சுருக்கேன், எந்த சேஞ்சஸ் இப்போதைக்கு பண்ணல. ஸோ நான் எஸ் கொடுத்து சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா டிவிஷன்ஸ். ஸோ
ஸோ என்ன டிவிஷனில் இருக்கீங்க அப்படிங்கிறத டிவிஷன் கூட நம்ம மென்ஷன் பண்ணிக்கலாம். சேம் அதே மாதிரி தான் பிரான்ச்சஸ் மாதிரி தான் இதுவும். சேம் சிமிலர் அதே ப்ராசஸ் தான். ப்ரீவியஸாக நீங்கள் என்ன யூஸ் பண்ணீங்களோ அதே தான் யூஸ் பண்ண போகிறோம். ஜஸ்ட் வந்து ஸ்கிப் பண்ணிக்கிறேன், எஸ் கொடுத்து நான் சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ லாஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா அஃபிலியேட்டர்ஸ். சேம் சிமிலர் அதே ப்ராசஸ் தான், எந்த சேஞ்சஸுமே இல்லை. ஸோ ஜஸ்ட் வந்து நீங்கள் லெஜர் மட்டும் பார்த்துங்க எந்த அண்டர் கீழே வருதுன்னு. மற்றபடி பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரே ப்ராசஸ் தான். ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரைமரி குரூப் முடிஞ்சிருச்சு. இப்போ பார்க்குறது பார்த்தீங்கன்னா சப் குரூப்பு. சப் குரூப்பில் ஃபஸ்ட் ஒன் பார்க்குறது டெபாசிட். ஸோ டெபாசிட் எல்லாமே பார்த்தீங்கன்னா அசெட்ஸ்குள்ளே தான் வரும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸட் டெபாசிட்னு சொல்லுவாங்க. ஃபிக்ஸட் டெபாசிட்னு சொல்லிட்டு நான் நேம் வந்து சேவ் பண்ணியிருக்கேன். ஸோ இதுவும் நான் ஆல்ரெடி சொன்னது தான். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், இது ஒரு அசெட். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இதோட அண்டர் பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸட் அசெட்ஸில் தான் வரும் உங்களுக்கு. ஸோ இந்த லெஜர் நான் வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இதுக்கும் அதே தான் கேட்கும். உங்களுக்கு வந்து ஸ்டார்ட் டீட்டெயில்ஸில் வந்து ஜிஎஸ்டி அப்ளிகபிளான்னு கேட்கும். ஸோ நான் இப்போதைக்கு நான் அப்ளிகபிள் கொடுத்துருக்கேன். ஸோ உங்களோட சப்ளை கேட்கும், குட்ஸ் அண்ட் சர்வீஸ். ஸோ வந்து குட்ஸ் எடுத்துக்கிறேன். ஸோ நீங்கள் சர்வீஸ் கூட கொடுத்துக்கலாம். நீங்கள் சர்வீஸ் பேஸில் கொடுக்குறீங்கன்னா சர்வீஸ் எடுத்துக்கலாம், இல்லை குட்ஸ் பேஸில் கொடுக்குறீங்க குட்ஸ் எடுத்துக்கலாம் நீங்கள். சேம் அதே ப்ராசஸ் தான், எந்த சேஞ்சஸுமே இல்லை. நீங்கள் அகைன் வந்து எனக்கு வந்து நேம் வந்து என்னால் என்ட்ரி பண்ண முடியல, டைமிங் ஆகுது அப்படின்னாலும் நீங்கள் வந்து கண்ட்ரோல் ஏ கொடுத்துட்டு அதை ஒன் டைம் வந்து உங்களோட அட்ரஸ் எல்லாமே நீங்கள் என்ட்ரி பண்ணிவிட்டு ஜஸ்ட் வந்து கண்ட்ரோல் ஏ கொடுத்தீங்கன்னா சேவ் ஆகிரும். நெக்ஸ்ட் டைமில் வந்து அதுவே ஆட்டோமேட்டிக்காக டிஃபால்ட்டாகவே சேவ் ஆகிரும். ஸோ நான் எஸ் கொடுத்து இப்போதைக்கு நான் சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சப் குரூப்பில் ரெண்டாவதாக பார்க்குறது பார்த்தீங்கன்னா சானிட்டரி டைஸ். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் பார்ட்டி சப்ளைஸ். ஸோ ரெண்டுமே இருக்கும். ஸோ இது வந்து இது ப்ராடக்ட் பொறுத்த இருக்கும், இல்லை அமௌண்ட்ஸ் பொறுத்த கூட நம்ம கொடுத்துக்கலாம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் பார்ட்டிஸ் கொடுத்துருக்கேன். ஒரு பார்ட்டி வந்து உங்கள்கிட்ட வந்து மெட்டீரியல் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு வந்து நீங்கள் சானிட்டரி டைஸ் போடுறீங்க. ஸோ இது எப்படி நீங்கள் லெஜரில் கிரியேட் பண்ணுறது அப்படின்னா பர்ச்சேஸ் பார்ட்டி. ஸோ நீங்கள் பார்ட்டியோட நேம் கொடுத்து கூட நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். நான் ஜஸ்ட் வந்து பர்ச்சேஸ் பார்ட்டின்னு காமன் நேம் கொடுக்குறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சானிட்டரி ட்ரெஸ்னால அந்த கேட்டகரியில் தான் உங்களுக்கு வரும். ஸோ இது பார்த்தீங்கன்னா லெஜர்லேயே இருக்கும் உங்களுக்கு அவைலபிளாக. சானிட்டரி கிரெடிட்டார். ஸோ பார்த்தீங்கன்னா இதோட அண்டர் பார்த்தீங்கன்னா சானிட்டரி ட்ரெஸ்ஸில் வந்து நான் சேவ் பண்ணிக்க போகிறேன். இதில் வந்து என்ன கேட்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெய்டன் பேலன்ஸ் பில் பை பில்னு கேட்கும். ஸோ வந்து எஸ் கொடுத்துக்கிறேன். ஸோ டிஃபால்ட் கிரெடிட் பீரியட். ஸோ வந்து நீங்கள் வந்து உங்களுடைய பீரியட் வந்து நீங்கள் ஃபிட் பண்ணிக்கலாம். ஸோ என்ன மாதிரி டைமுக்குள்ளே உங்களுக்கு வந்து ரிட்டர்ன் ஆகும் அமௌண்ட், எந்த டைமில் வந்து அவங்க பர்ச்சேஸ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத கூட சேவ் பண்ணிக்கலாம். நான் ஜஸ்ட் வந்து இப்போதைக்கு நோ கொடுத்து ஸ்கிப் ஆகிடுறேன். ஸோ ஜஸ்ட் வந்து மற்ற டீட்டெயில்ஸில் வந்து ஆல்ரெடி உள்ளது தான். ஸோ அதனால் ஸ்கிப் பண்ணிக்கிறேன். ஸோ நான் எஸ் கொடுத்து சேவ் பண்ண போகிறேன். எஸ். ஸோ நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா சப்ளையர்ஸ். ஸோ வந்து உங்களுக்கு சப்ளையர்ஸ் இருப்பாங்க. ஸோ சப்ளையர்ஸ்க்கும் நீங்கள் வந்து சானிட்டரி ட்ரெஸ் போட்டுக்கலாம். ஸோ அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சப்ளையர் நீங்கள் சப்ளையரோட நேம் கொடுத்துக்கலாம், எந்த கேட்டகரியில் வராங்க அப்படின்ட்டு. சேம் சிமிலர் அதே ப்ராசஸ் தான், சானிட்டரி ட்ரெஸ். ஸோ அவங்க வந்து கரண்ட் லியபிலிட்டியில் தான் வருவாங்க. சேம் அதே ப்ராசஸ் தான், ஜஸ்ட் வந்து நான் ஸ்கிப் பண்ணிக்கிறேன். ஸோ எஸ் கொடுத்து நான் சேவ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா சப் குரூப்பில் மூணாவது பார்க்குறது பார்த்தீங்கன்னா சானிட்டரி டெபிட்டர்ஸ். அதாவது அதோட ஆப்போசிட் சானிட்டரி கிரெடிட்டர்ஸோட ஆப்போசிட் பார்த்தீங்கன்னா சானிட்டரி டெபிட்டர்ஸ். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அதே சேம் ரெண்டு ப்ராசஸ் தான் இருக்கும், பர்ச்சேஸ் பார்ட்டி கஸ்டமர். ஸோ வந்து என்னன்னா இது வந்து கிளைண்ட் சைட்லேருந்து கேட்குறதுனால நான் இப்போ வந்து பர்ச்சேஸ் பார்ட்டி எப்படி வந்து க்ரியேட் பண்ணுறது பார்க்கலாம். பர்ச்சேஸ் பார்ட்டின்னு டைப் பண்ணிட்டேன். ஸோ இது வந்து இந்த நேம் வந்து எனக்கு ஆல்ரெடி இருக்கிறதுனால நான் வந்து என்ன பண்ணுறேன்னா, ஸோ இது வந்து டெபிட்டர்ஸ். ஸோ இப்போ வந்து நான் பர்ச்சேஸ் பார்ட்டி டெபிட்டர்ஸ்னு கொடுத்துருக்கேன். ஸோ இவங்க வந்து எந்த கேட்டகரியில் வருவாங்க அப்படின்னா டெபிட்டர்ஸ் கேட்டகரியில் வருவாங்க. அதனால் சானிட்டரி டெபிட்டர்ஸ் சூஸ் பண்ணிட்டேன். சேம் சிமிலர் அதே ப்ராசஸ் தான், எந்த சேஞ்சஸுமே இருக்காது. கிரெடிட்டர்ஸ் வந்து நீங்கள் என்னென்ன பண்ணீங்களோ அதே ப்ராசஸ் தான். எஸ் கொடுத்து சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா கஸ்டமர்ஸ். நீங்கள் கஸ்டமரோட நேம் கொடுத்து கூட நீங்கள் உங்களோட டெபிட்டர்ஸ் வந்து சேவ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் வந்து காமன் நேம்னால கஸ்டமர்ஸ் கொடுத்துக்கிறேன். சேம் சிமிலர் அதே ப்ராசஸ் தான், எந்த சேஞ்சஸுமே இல்லை. ஜஸ்ட் வந்து ஸ்கிப் பண்ணிக்கிறேன். எஸ் கொடுத்து நான் சேவ் பண்ணிக்கிட்டேன். சப் குரூப்பில் நாலாவதாக பார்க்குறது பார்த்தீங்கன்னா ப்ரொவிஷன். ஸோ ப்ரொவிஷனில் ரெண்டு டைப் இருக்கும், ஃபார் டவுட்டபிள் டெபிட்ஸ், ப்ரொவிஷன் ஃபார் டேக்ஸ். ஸோ இது வந்து ரெண்டு கேட்டகரியுமே எப்படி நம்ம
யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் சிஸ்டமேட்டிக்காக. ஸோ இதே வந்து எந்த கேட்டகரியில் வரும் பார்த்தீங்கன்னா ப்ரொவிஷனில் வரும் உங்களுக்கு. ஸோ இதோட லெஜர் நீங்கள் சூஸ் பண்ணிக்கிறீங்க. ப்ரொவிஷன் பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா உங்களுடைய மெயில் அண்ட் பேங்க் டீட்டெயில்ஸ் மட்டும் தான் கேட்கும். அதாவது மெயில் டீட்டெயில்ஸ்னால் நேம் அண்ட் அட்ரஸ் தான் கேட்கும். மற்றபடி உங்களுக்கு வேறு எதுவும் கேட்காது. ஸோ இப்போதைக்கு நான் ஸ்கிப் பண்ணிக்கிறேன். ஸோ எஸ் கொடுத்து நான் சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா ஸோ ப்ரொவிஷன் ஃபார் டேக்ஸ்ன்னு கேட்கும். ப்ரொவிஷன் டேக்ஸ். ஸோ அதுவும் ப்ரொவிஷனோட அண்டர் கீழே தான் வரும். ஸோ இதோட லெஜர் சேம் அதே தான். எஸ் கொடுத்து நான் சேவ் பண்ணிக்கிறேன். கேஷ் இன் ஹேண்ட், அதாவது உங்கள் கையில் எவ்வளோ பணம் வச்சுருக்கீங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த டேட்டாஸை வந்து நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா சப் குரூப்பில் 5ஆவதாக இருக்கும். கேஷ் இன் கம்பெனி, உங்களுடைய கம்பெனி நேம் கொடுத்து உங்கள் கையில் எவ்வளோ அமௌண்ட் வச்சுருக்கீங்களோட நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். அதாவது உங்கள் கம்பெனிக்காக நீங்கள் கையில் எவ்வளோ பணம் வச்சுருக்கீங்கன்னு சேவ் பண்ணிக்கிறது. ஸோ இதோட அண்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா கேஷ் இன் ஹேண்டு. சேம் சிம்மில் அதே ப்ராசஸ் தான். பேங்கிங் டீட்டெயில்ஸ் கேட்கும். நான் இப்போதைக்கு நோ கொடுத்துக்கிறேன். எஸ் கொடுத்து நான் சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா சப் குரூப்பில் 6ஆவது பகுதி பார்த்தீங்கன்னா டியூட்டிஸ் அண்ட் டேக்ஸஸ். ஸோ டியூட்டிஸ் அண்ட் டேக்ஸஸில் பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி, ஐஜிஎஸ்டி, சர்வீஸ் டேக்ஸ் கேட்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டிஃபரன்ஸ் ஆன் ஜிஎஸ்டி. ஸோ சினா சென்ட்ரல் பேஸ் பண்ணி, எஸ்னா ஸ்டேட் பேஸ் பண்ணி, ஐனா இன்டர்நேஷ்னல் பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு இருக்கும். ஸோ அதோட ஜிஎஸ்டி. ஸோ சர்வீஸுங்கிற நார்மலாக சர்வீஸ் டேக்ஸஸ். ஸோ ஃபஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா சிஜிஎஸ்டி. ஸோ இதை வந்து எப்படி சிஸ்டமேட்டிக்காக நம்ம அப்ளை பண்ணணும்னு பார்க்கலாம். சிஜிஎஸ்டி. ஸோ இதோட லெஜரோட அண்டர் என்னென்னு பார்த்தீங்கன்னா டியூட்டிஸ் அண்ட் டேக்ஸஸ் தான் இதோட அண்டர். ஸோ இந்த லெஜர் வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இதோட சூஸ் பண்ணும்போது எனக்கு வந்து என்ன கேட்கும் அப்படின்னா டைப்ஸ் ஆஃப் டியூட்டிஸ் அண்ட் டேக்ஸஸில் அதர்ஸ் அண்ட் ஜிஎஸ்டி கேட்கும். ஸோ நீங்கள் ஜிஎஸ்டி பேஸ் பண்ணி கொடுக்குறீங்கன்னா ஜிஎஸ்டி சூஸ் பண்ணிக்கங்க. இல்லை நான் அதர்ஸ் நார்மலாக எதுவும் வேறு ப்ராசஸில் வந்து நான் அமௌண்ட்டை வந்து மென்ஷன் பண்ண போகிறேன் அப்படின்னா நீங்கள் அதர்ஸ் கொடுக்கலாம். இப்போதைக்கு வந்து நான் ஜிஎஸ்டி சூஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா ஜிஎஸ்டி யூஸ் பண்ணி தான் நான் பண்ண போகிறேன். ஸோ நான் சூஸ் பண்ணோன்னே உங்களுக்கு வந்து டைப்ஸ் ஆஃப் டேக்ஸஸ் கேட்கும். நீங்கள் சென்ட்ரல் டேக்ஸா இல்லை செஸ்ஸஸா இல்லை இன்டெகிரேட்டடா இல்லை ஸ்டேட்டான்னு கேட்கும். நான் வந்து சிஜிஎஸ்டினால அது வந்து சென்ட்ரல் பேஸ் பண்ணியிருக்கனால நான் சென்ட்ரல் எடுத்துக்கிறேன். பர்சன்டேஜ் ஆஃப் கால்குலேஷன் கேட்கும் நெக்ஸ்ட் ஒன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய மெட்டீரியலோட டேக்ஸஸ் வந்து இதில் மென்ஷன் பண்ண போகிறீங்க. இப்போ வந்து நான் என்னென்னா ஜிசிஎஸ்டிக்கும் எஸ்ஜிஎஸ்டி என்ன டிஃப்ரெண்ட்னா ஒரு மெட்டீரியல் வந்து 80% டோட்டலாக வந்து ஜிஎஸ்டி அப்ளை பண்ணுறீங்கன்னா சிஜிஎஸ்டிக்கும் எஸ்ஜிஎஸ்டிக்கும் அதாவது ஸ்டேட்டுக்கும் சென்ட்ரலுக்கும் பார்த்தீங்கன்னா காமனாக வந்து டிவைட் ஆகும். ஸோ டிவைட் ஆகுது பார்த்தீங்கன்னா இப்போ 18ல் வந்து பார்த்தீங்கன்னா 99% டிவைட் ஆகும். ஸோ அதனால் வந்து 9 கொடுக்குறேன். ஸோ இது வந்து இப்போதைக்கு நான் ரவுண்டிங் பண்ணிக்கணும்னு பண்ணிக்கலாம். இப்போதைக்கு எதுவுமே தேவையில்லை எனக்கு, அதான் நாட் அப்ளிகபிள் கொடுக்குறேன். ஸோ பேங்க் டீட்டெயில்ஸ் சேம் சிமிலர் அதே தான். ஸோ நான் எஸ் கொடுத்து நான் சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா எஸ்ஜிஎஸ்டி, அதாவது ஸ்டேட் ஜிஎஸ்டின்னு சொல்லுவாங்க. ஸோ இது எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சேம் அதே தான். டியூட்டிஸ் அண்ட் டேக்ஸஸ் தான் இதோட அண்டர். ஸோ இது வந்து ஜிஎஸ்டி டைப். ஸோ இது வந்து எதில் வரும் அப்படின்னா ஸ்டேட்டில் வரும். ஸோ ஜஸ்ட் வந்து நான் ஸ்டேட் கொடுத்துக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ் ஆஃப் கால்குலேஷன் சேம் சிமிலர் அதே தான். என்னென்னா மெட்டீரியலோட டேக்ஸஸ் வந்து 80% இருந்தால் அது ஸ்டேட்டுக்கும் சென்ட்ரலுக்கும் வந்து டிவைட் ஆகும். ஸோ இதுக்கும் வந்து 9% தான் வரும் உங்களுக்கு. ஸோ 18% இருந்தால் இப்போ வந்து நீங்கள் 16%னா அதோட ஆஃப் வந்து நீங்கள் டிவைட் பண்ணி கொடுத்துக்கலாம். நான் 18%னால நான் 9 தரேன். நாட் அப்ளிகபிள். சேம் சிமிலர் அதே ப்ராசஸ் தான். எஸ் கொடுத்து ஸ்கிப் பண்ணிக்கிறேன். எஸ் கொடுத்து சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா ஐஜிஎஸ்டி, அதாவது இன்டர்நேஷ்னலில் வரும் அந்த மெத்தடு. ஸோ ஐஜிஎஸ்டினா இன்டெகிரேட்டட் ஜிஎஸ்டின்னு வரும். ஸோ இந்த ஐஜிஎஸ்டி எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சேம் சிமிலர் அதே ப்ராசஸ் தான். டியூட்டிஸ் அண்ட் டேக்ஸஸில் தான் வரும். ஸோ ஜிஎஸ்டி டைப். ஸோ இதோட பர்சன்டேஜ் ஆஃப் கால்குலேஷன் பார்த்தீங்கன்னா இன்டெகிரேட்டட்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த டைப்பில் உங்களுக்கு வரும். ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா நான் காமனாக ரெண்டுமே கால்குலேட் பண்ணி போகிறேன் 80%ன்னு. ஜஸ்ட் வந்து ஸ்கிப் பண்ணிவிட்டு நான் எஸ் கொடுத்து சேவ் பண்ண போகிறேன். நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா சர்வீஸ் டேக்ஸ். ஸோ இது எப்படி கிரியேட் பண்ணலான்னு பார்க்கலாம்.
சிம்ல அதே ப்ராசஸ் டியூட்டிஸ் அண்ட் டாக்ஸஸ் எல்லாம் தான் வரும் உங்களுக்கு. ஸோ ஜிஎஸ்டி டைப். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஜிஎஸ்எஸ்ல வரும் உங்களுக்கு. ஸோ இது வந்து காமனாகவே நீங்கள் 9% கொடுத்துக்கலாம். இப்போதைக்கு எனக்கு நீட் இல்லை, ஆனால் ஜஸ்ட்டு ஸ்கிப் பண்ணிக்கிறேன். ஸோ எஸ் கொடுத்து நான் சேவ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சப்குரூப்பில் 7வது பேங்கிங் அக்கௌண்ட்ஸ் பார்ப்போம். ஸோ பேங்கிங் அக்கௌண்ட்ஸுங்கிறது நார்மலாக நீங்கள் யூஸ் பண்ணுற அக்கௌண்ட்ஸ் தான். அதை பேங்கில் என்ன மாதிரி பேங்கில் வந்து நீங்கள் அக்கௌண்ட்ஸ் வச்சுருக்கீங்களோ அதோட பேங்கிங் டீட்டெயில்ஸ் வந்து ஜஸ்ட் வந்து நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு 3 பேங்க் கொடுத்துருக்கேன். இந்தியன் பேங்க், கனரா பேங்க், ஐஓபி பேங்க் சொல்லிட்டு 3 பேங்க் கொடுத்துருக்கேன். ஸோ அதே மாதிரி வந்து என்னென்னா உங்கள் சிங்கிள் லாகின் அக்கௌண்ட்டில் வந்து மல்டிபிள் பேங்கிங் அக்கௌண்ட்ஸை வந்து நீங்கள் மேனேஜ் பண்ணிக்கலாம். ஸோ அதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் பேங்க். ஸோ இதில் மென்ஷன் பண்ணும்போது அதோட பிரான்ச் கூட நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் வந்து காமனாக இந்தியன் பேங்க் கொடுத்துருக்கேன். ஸோ இதோட அண்டர் என்னென்னு பார்த்தீங்கன்னா பேங்கிங் அக்கௌண்ட்ஸில் தான் உங்களுக்கு வரும். ஸோ இதோட அண்டர் லெஜர் பார்த்தீங்கன்னா பேங்கிங் அக்கௌண்ட்ஸ். ஸோ நான் இது கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய ஃபுல் நேம் வந்து டீட்டெயில்ஸ் கொடுத்துரும். அதாவது உங்களோட பேங்கோட அக்கௌண்ட்ஸ் கொடுத்துரும். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து முருகன் டெரேட்டர்ஸ்னு சொல்லிட்டு நான் வந்து என்னோட கம்பெனி நேம் வச்சுருக்கேன். ஸோ அந்த கம்பெனி நேமில் தான் என்னோட அக்கௌண்ட் வந்து நான் இந்தியன் பேங்க்கில் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ அதை நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய அக்கௌண்ட்ஸ் நம்பர்ஸ் வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம், என்ட்ரி பண்ணிக்கலாம். ஜஸ்ட் வந்து நான் அக்கௌண்ட்ஸ் நம்பர் கொடுத்துருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஐஎஃப்ஸ் கோடு. ஸோ நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா ஐஎஃப்ஸ் கோடு. ஸோ இந்த நேம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய பேங்கோட ஐஎஃப்ஸ் நம்பர் இருந்தாலுமே நீங்கள் ஸ்டோரேஜ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் இப்போதைக்கு நான் ஸ்கிப் பண்ணிக்கிறேன். சிப் கோடு நம்பரும் நீங்கள் இல்லை என்ட்ரி பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பேங்கோட பிரான்ச்சஸ் கொடுத்துக்கலாம். அதோட பிஎஸ்ஆர் கோட் நம்பருமே நம்ம கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பேங்க் கான்ஃபிகரேஷன் கேட்கும். அதாவது செட் ஆல்டர் ரேஞ்ச் ஆஃப் செக் புக்ஸ். அதாவது செக் புக்ஸ் வந்து நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னா அதோட நம்பர் கூட நீங்கள் கொடுத்துக்கலாம். அது செக் புக்கில் இருக்கும், ஒரு 6 டிஜிட் நம்பர் இருக்கும். அதுவும் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா 3 நம்பர் வந்து சேமாக இருக்கும். லாஸ்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா 3 நம்பர் மாறிட்டே இருக்கும். அதோட உங்கள் நம்பர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்பர்ஸ் மாறிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் செக் புக் நம்பர் கொடுக்குற மாதிரி இருந்தாலும் நீங்கள் என்ட்ரி பண்ணிக்கலாம். இப்போதைக்கு நான் எதுவும் கொடுக்கல, ஏன்னா நான் பேங்கிங் டீட்டெயில்ஸ் நடத்தும் போது உங்களுக்கு செக் புக் நம்பர் வந்து நீங்கள் எப்படி என்ட்ரி பண்ணலாம் அப்படிங்கிறத நான் சொல்லுவேன். ஜஸ்ட் வந்து இப்போதைக்கு நான் ஸ்கிப் பண்ணிக்கிறேன். ஸோ வந்து உங்களுடைய பேங்கிங் அட்ரஸ் கொடுத்துக்கலாம். இப்போதைக்கு ஜஸ்ட் வந்து ஸ்கிப் பண்ணிக்கிறேன். சேம் அதே ப்ராசஸ் தான், அட்ரஸ் கொடுக்குற ப்ராசஸ் தான். ஸோ நீங்கள் வந்து டேக்ஸ் சம்மந்தமாக நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க உங்களுடைய மெட்டீரியல் அப்படின்னா நீங்கள் ஜிஎஸ்டி நம்பர் கூட எல்லாம் நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு நான் வந்து ஸ்கிப் பண்ணி வெளியில் வந்துடுறேன். இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜிஎஸ்டி கிளாஸஸில் நம்ம பார்க்கலாம். ஸோ நான் எஸ் கொடுத்து சேவ் பண்ணிக்கிறேன். இதுலேயும் நீங்கள் ஓப்பனிங் பேலன்ஸ் கொடுத்துக்கலாம். அதாவது உங்களுடைய இந்தியன் பேங்க் அக்கௌண்ட்டில் எவ்வளோ பணம் போட்டிருக்கீங்க அப்படிங்கிறத கூட நம்ம மென்ஷன் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு அது நீட் இல்லை, அதெல்லாம் நான் எதுவும் கொடுக்கல. ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா கனரா பேங்க். ஸோ இந்த அக்கௌண்ட் எப்படி க்ரியேட் பண்ணணும்னு பார்க்கலாம். ஸோ இப்போ கனரா பேங்க்கில் வந்து நான் ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ண போகிறேன். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா சேம் சிம்மில் தான் பேங்க் அக்கௌண்ட்ஸில் தான் உங்களுக்கு வரும். அகைன் பார்த்தீங்கன்னா சேம் சிம்மில் அதே ப்ராசஸ் தான், பேங்கோட அக்கௌண்ட்ஸ் டீட்டெயில்ஸ் கொடுத்துக்கலாம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களோட கம்பெனி நேமில் தான் நீங்கள் க்ரியேட் பண்ணியிருப்பீங்க. ஸோ அக்கௌண்ட்ஸ் நம்பராக இருக்கட்டும், ஸோ ஐஎஃப்எஸ் நம்பராக இருக்கட்டும், சிப் கோடாக இருக்கட்டும், சேம் சிம்மில் அதே ப்ராசஸ் தான். சேம் சிம்மிலராக இருக்கிறதுனால ஜஸ்ட் வந்து ஸ்கிப் பண்ணிக்கிறேன். ஸோ எஸ் கொடுத்து நான் சேவ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா ஐஓபி பேங்க், இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் சொல்லுவாங்க, ஐஓபி பேங்க். ஸோ இதை எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இதோட நேமில் வந்து நான் க்ரியேட் பண்ணிட்டேன். சேம் சிம்மில் அதே ப்ராசஸ் தான், ஜஸ்ட் இப்போதைக்கு நான் ஸ்கிப் பண்ணிக்கிறேன். எந்த சேஞ்சஸுமே இல்லை, சேம் ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தது தான் இந்தியன் பேங்க்கில். ஸோ எஸ் கொடுத்து நான் சேவ் பண்ணிக்கிறேன். சப் குரூப்பில் 8வது பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா லோன்ஸ் அண்ட் அட்வான்ஸ். ஸோ இதுவுமே ஒரு வகையான ஒரு அசெட்ஸ் தான். ஸோ இந்த கடையில் நான் என்னென்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேலரி அட்வான்ஸ், லோன்ஸ் டு பார்ட்னர், லீஸ் அட்வான்ஸ், அட்வான்ஸ் பெய்டு. ஸோ இந்த 4 கடையிலையும் நம்ம எப்படி லெக்சர் கிரியேட் பண்ணுறது பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் ஒன் லெஜர் பார்த்தீங்கன்னா சேலரி அட்வான்ஸ். இதோட லெஜர் வந்து எந்த அண்டர் கீழே உங்களுக்கு வரும் பார்த்தீங்கன்னா லோன்ஸ் அண்ட் அட்வான்ஸ். ஸோ ஆல்ரெடி சொன்னதான் இது ஒரு அசெட்ஸ். ஸோ இந்த லெஜர் வந்து நான் சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ஜஸ்ட் வந்து இதுக்கு வந்து நீங்கள் என்ன கொடுத்தா போதும்னா உங்களுடைய டீட்டெயில்ஸ், அதாவது நேம் அண்ட் அட்ரஸ் மட்டும் கொடுத்தா போதும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லோன்ஸ் டு பார்ட்னர். ஸோ லோன்ஸ் டு பார்ட்னர் வந்து சிஸ்டமேட்டிக் எப்படி கிரியேட் பண்ணலாம்னு பார்க்கலாம். ஸோ இதுக்கான லெஜர் வந்து நம்ம கிரியேட் பண்ணலாம். ஸோ நீங்கள் ப்ரீவியஸாக பார்த்து தான் சேம் அதே ப்ராசஸ் தான். ஸோ இதோட அண்டர் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் ப்ரீவியஸாக யூஸ் பண்ணதுனால லோன்ஸ் டு அட்வான்ஸ்லேயே இருக்குது. ஸோ சிமிலராக நான் அதையும் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மெயிலிங் டீட்டெயில்ஸ், பேங்கிங் டீட்டெயில்ஸ்,
டேக்ஸ் ரிஜிஸ்ட்ரேஷன் டீட்டெயில்ஸ். ஸோ அந்த 3 தான் கேட்கும். ஸோ மெயிலிங் டீட்டெயில்ஸில் நான் ஆல்ரெடி சொன்னதான், அதோட நேம் அட்ரஸ் தான் நீங்கள் கொடுக்க போகிறீங்க. ஸோ என்ன ஸ்டேட்டு, என்ன கண்ட்ரி, என்ன பின்கோடு, ஸோ நம்ம ப்ரீவியஸாக என்ன கொடுத்தோமோ சிமிலராக அதை தான் கொடுக்க போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் வந்து நான் ஸ்கிப் பண்ணிக்கிறேன். ஸோ ஆல்ரெடி நம்ம கொடுத்ததுனால. ஸோ பேங்கிங் டீட்டெயில்ஸுக்கும் அதுதான், நீங்கள் எஸ் கொடுத்துட்டு நீங்கள் போனீங்கன்னா பேங்கிங்கோட டீட்டெயில்ஸ் கொடுத்துக்கலாம். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா அக்கௌண்ட் நம்பர், ஐஎஃப்எஸ்சி கோட் நம்பர், ஸோ அந்த நம்பர் அந்த டீட்டெயில்ஸ் தான் உங்களுக்கு கேட்கும். ஸோ அது வந்து இப்போதைக்கு நீட் இல்லை, ஏன்னா நான் ஆல்ரெடி சொன்னது தான். ஸோ நான் பேங்கிங் டீட்டெயில்ஸ் வந்து தனியாக ஒரு செக்ஷன் நடத்துவேன். ஸோ அதில் வந்து நம்ம டீப்பாக பார்த்துக்கலாம். ஸோ டேக்ஸுக்கும் சேம் சிமிலர் தான், நம்ம வந்து இதுக்கு ஒரு இண்டிவிஜுவலாக ஒரு கிளாஸஸில் பார்க்கலாம். ஸோ இப்போதைக்கு நான் ஸ்கிப் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஒரு என்டர் நான் ப்ரெஸ் பண்ணுறேன், ஸ்கிப் பண்ணேன். இப்போ வந்து நான் இதை சேவ் பண்ணிக்க போகிறேன். எஸ் கொடுத்து நான் அக்செப்ட் பண்ணிக்க போகிறேன். ஓகே, இப்போ வந்து நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லீஸ் அண்ட் அட்வான்ஸ். லீஸ் அட்வான்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதாச்சும் ஒரு ப்ராப்பர்ட்டிஸ் வந்து நீங்கள் லீஸுக்கு வந்து லோனாவோ இல்லை அட்வான்ஸோ கொடுத்துருந்தீங்கன்னா அந்த கேட்டகரியில் வந்து இதை மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ வாங்க இதை எப்படி கிரியேட் பண்ணலான்னு பார்க்கலாம். லீஸ் அட்வான்ஸ், லீஸ் டு அட்வான்ஸ், சேம் சிமிலர் அதே ப்ராசஸ் தான், எந்த சேஞ்சஸுமே இல்லை. ஜஸ்ட் வந்து இப்போதைக்கு நான் என்டர் கொடுத்துட்டு ஸ்கிப் பண்ணிக்கிறேன். சேம் அதே தான், அட்ரஸ் கொடுக்குறது, பேங்கிங் டீட்டெயில்ஸ் தரது, சேம் அதே ப்ராசஸ் தான். இப்போதைக்கு நான் வந்து ஸ்கிப் பண்ணி நான் சேவ் பண்ணிக்க போகிறேன். எஸ் கொடுக்குறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் பெய்டு. அதாவது என்னென்னா உங்களுடைய எம்ப்ளாயோட சேலரி வந்து நீங்கள் பிடிச்சிருந்தா கூட அதை அட்வான்ஸாக வாங்கியிருந்தா கூட ஸோ நம்ம முன்கூட்டியே வந்து நம்ம அந்த அமௌண்ட்டை வந்து பெய்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா சிமிலர் அதே ப்ராசஸ் தான். இது எப்படி கிரியேட் பண்ணுறதுனா அட்வான்ஸ் பெய்டுன்னு நான் நேம் கொடுத்துக்கிறேன். இதில் வந்து நீங்கள் கொடுக்குற அண்டர், அதாவது நீங்கள் கொடுக்குற லெஜர் பார்த்தீங்கன்னா சேமாக தான் இருக்கும். நீங்கள் வந்து டிஃப்ரெண்ட் நேமில் தான் நீங்கள் இதை ஸ்டோரேஜ் பண்ண போகிறீங்க, அதோட டேட்டாஸை. சேம் அதே ப்ராசஸ். ஸோ அதனால் வந்து நான் ஸ்கிப் பண்ணிக்கிறேன். ஸோ நான் எஸ் கொடுத்துட்டு நான் சேவ் பண்ணிக்க போகிறேன். சப்குரூப்பில் 9வது பார்க்குறது பார்த்தீங்கன்னா பேங்க் ஓடி, பேங்க் ஓசிசி. ஸோ இது பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஒன்று தான், அதோட இதோட ஆப்போசிட் தான். இது வந்து என்னென்னா நீங்கள் உங்களோட செக் வந்து பவுன்ஸ் ஆகிற கேட்டகரிக்காண்டி நம்ம யூஸ் பண்ணுறது. ஸோ ஆல்ரெடி நான் இதை பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ ஃபஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா பேங்க் ஓடி. ஸோ இது வந்து சிஸ்டமேட்டிக்காக எப்படி க்ரியேட் பண்ணுறதுனா இதோட லெஜரை. ஸோ நான் பேங்க் ஓடின்னு செலக்ட் பண்ணிக்கிறேன். இல்லைனா நீங்கள் செக்கோட நேம் கூட நீங்கள் இண்டிவிஜுவல் நேம் கொடுத்து சேவ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பேங்கில் வந்து இந்த செக் வந்து பவுன்ஸ் ஆகிருக்கு அப்படிங்கிற மாதிரி கூட நீங்கள் அந்த கேட்டகரியோட நேம் சேவ் பண்ணிக்கலாம். நான் காமன் நேம்காண்டி பேங்க் ஓடின்னு சேவ் பண்ண போகிறேன். பேங்க் ஓடி. ஸோ இதோட அண்டர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேங்கிங் அக்கௌண்ட்ஸ், பேங்கிங் ஓசிசி அக்கௌண்ட்ஸ், பேங்க் ஓடின்னு இருக்கும். ஸோ இதில் வந்து எனக்கு என்ன நீடுனா பேங்க் ஓடி அக்கௌண்ட் தான் இது ஆக்சுவலாக. ஸோ நான் வந்து பேங்க் ஓடி அக்கௌண்ட்ஸை வந்து நான் செலக்ட் பண்ண போகிறேன். ஸோ எனக்கு இது செலக்ட் பண்ணணும்னா எனக்கு என்ன கேட்குது அப்படின்னா செட் ஓடியோட லிமிட், அதாவது எந்த அமௌண்ட் வரையும் நீங்கள் லிமிட் செட் பண்ணிக்கலாம் அதில். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேங்க் அக்கௌண்ட்ஸோட டீட்டெயில்ஸ் கேட்கும். சேம் சிமிலர் அதே ப்ராசஸ் தான். என்னென்னா நீங்கள் உங்கள் பேங்க்கு கொடுக்குற டீட்டெயில்ஸ் தான், அது அக்கௌண்ட் ஹோல்டரோட நேமு, ஸோ அக்கௌண்ட் நம்பரு, ஐஎஃப்எஸ் கோட் நம்பரு, சிப்ட் கோட் நம்பரு, பேங்க் நேமு, அதோட பிரான்ச்சஸ், ஸோ அதோட பிஎஸ்ஆர் கோட் நம்பர். ஸோ இதோட டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் அக்கௌண்ட்டில் இருக்கும். ஸோ அது வந்து நீங்கள் டேரெக்டாகவே நீங்கள் ஃபில் பண்ணிக்க வேண்டியதான். செட் ஆல்ரெடி சொன்னதா, செட் ஓடி லிமிட் அப்படின்னா உங்களுடைய அமௌண்ட்டை வந்து அதோட லிமிட்டை வந்து நீங்கள் எல்லாம் ஃபிட் பண்ணிக்கலாம் சம் அமௌண்ட்டை. ஸோ நான் வந்து 10,000 கொடுத்துருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அதோட அக்கௌண்ட் நம்பரு, ஸோ ஜஸ்ட் வந்து நான் எக்ஸாம்பிளுக்கு சம் நம்பர்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ அதே மாதிரி தான், சேம் சிமிலர் அதே ப்ராசஸ் தான். ஸோ ஐஎஃப்எஸ் நம்பர் இருந்தால் அதை நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேங்க் கான்ஃபிகரேஷன். ஸோ இதில் வந்து என்ன கேட்கும் அப்படின்னா செட் இல்லை ஆல்டர் ரேஞ்ச் ஃபார் த செக் புக்ஸ், அதாவது என்னென்னா உங்களுடைய செக் நம்பரோட வந்து நம்பரை வந்து இதில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து நீங்கள் எஸ் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட செக் புக்கோட நம்பர்ஸை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். அதாவது ஸ்டார்ட்லேருந்து இன்ட் வரையும் உங்களோட ஒரு புக் மாதிரி கொடுத்துருப்பாங்க பேங்க்கில். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு செக்குக்குமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நம்பர்ஸ் இருக்கும். ஸோ அதோட நம்பரை வந்து இதில் என்ட்ரி பண்ணிக்கலாம். எந்த லிமிட்டில் ஸ்டார்ட் பண்ணி எந்த லிமிட்டில் முடியுதுங்கிறத கூட நீங்கள் இதில் செட் பண்ணிக்கலாம். இல்லைனா நீங்கள் வந்து செக் புக்கோட பிரிண்டிங்கோட நீங்கள் இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ப்ராசஸுமே இதில் இருக்குது. ஸோ இப்போதைக்கு நான் எதுவுமே எந்த சேஞ்சஸ் பண்ணல, ஜஸ்ட் வந்து ஸ்கிப் பண்ணிவிட்டு வெளியில் வரேன். ஸோ மெயிலிங் டீட்டெயில்ஸில் வந்து சேம் சிமிலர் தான், நான் ப்ரீவியஸாக சொன்னது தான்.
இது சேஞ்சஸுமே இல்லை. ஸோ டேக்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் டீட்டெயில்ஸும் சேம் அதே தான். உங்களுடைய ஜிஎஸ்டி நம்பரை வந்து இதில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஓப்பனிங் பேலன்ஸும் சேம் அதே தான். உங்களுடைய அக்கௌண்ட்டில் நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் கொடுத்துருக்கீங்க அப்படிங்கிறத இங்கே மென்ஷன் பண்ணிக்கலாம். அப்போ இதுக்கு எதுவும் கொடுக்கல, ஜஸ்ட் வந்து நான் என்டர் கொடுத்துட்டு சேவ் பண்ணிக்க போகிறேன். ஸோ நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா பேங்க் ஓசிசி, சேம் சிமிலர் அதே ப்ராசஸ் தான். உங்களுக்கு பேங்க் ஓசிசி டைப் பண்ணிட்டேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா இதோட என்டர் பார்த்தீங்கன்னா பேங்க் ஓசிசின்னு வரும். ஸோ நான் பேங்க் ஓசிசி லெஜர் வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிட்டேன். ஸோ அதோட குரூப்பை ஸோ நான் என்டர் பண்ணோன்னே சேம் சிமிலர் அதே ப்ராசஸ் தான். உங்களுக்கு வந்து செட் ஓடி லிமிட்டுக்கு கேட்கும். ஸோ எவ்வளோ அமௌண்ட் வரையும் நீங்கள் லிமிட் செட் பண்ணுறீங்களோ அதை இங்கே செட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேங்க் டீட்டெயில்ஸ். ஸோ சிமிலர் அதே ப்ராசஸ் தான். ஸோ நான் ப்ரீவியஸாக ஆல்ரெடி சொன்னதுனால இப்போதைக்கு நான் ஸ்கிப் பண்ணிக்கிறேன். ஸோ நான் எஸ் கொடுத்து சேவ் பண்ணிக்க போகிறேன். சப்குரூப்பில் 10வது பார்க்குறது பார்த்தீங்கன்னா செக்யூர் லோன்ஸ். ஸோ இதில் வந்து 2 டைம்ஸ் பார்க்கலாம், கார் லோன்ஸும் ஹோம் லோன்ஸும். ஸோ இதை வந்து சிஸ்டமேட்டிக்காக எப்படி லெட்ஜர் க்ரியேட் பண்ணுறது பார்க்கலாம். ஃபஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா கார் லோன்ஸ். ஸோ இதோட லெட்ஜர் பார்த்தீங்கன்னா எந்த அண்டர் கீழே வரும் பார்த்தீங்கன்னா செக்யூர் லோன்ஸில் தான் வரும். ஸோ வந்து நான் செக்யூர் லோன்ஸ் கொடுத்தோன்னே இதோட ஸ்டாட்யூட்டரி டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜிஎஸ்டியில் வருதா இல்லை நார்மல் நாட் அப்ளிகபிள் வருதான்னு கேட்கும். ஸோ இப்போதைக்கு வந்து நான் நார்மலாக தான் தரேன், எந்த ஒரு ஜிஎஸ்டி நான் கொடுக்கல. ஸோ மெயிலிங் டீட்டெயில்ஸ் சேம் சிமிலர் அதே தான். ப்ரீவியஸாக நம்ம என்ன பார்த்தோமோ அதுதான். ஸோ நேம், அட்ரஸ், ஸோ அதோட ஸ்டேட்டு, ஸோ கண்ட்ரி, பின்கோடு. ஸோ இப்போதைக்கு நான் எதுவும் கொடுக்கல, ஸ்கிப் பண்ணிவிட்டு டேரெக்டாக நான் சேவ் பண்ண போகிறேன். எஸ் கொடுத்து சேவ் பண்ணிக்க போகிறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹோம் லோன்ஸ். ஸோ ஹோம் லோன்ஸை வந்து சேம் அதே கேட்டகரி தான். ஹோம் லோன்ஸ். ஸோ இதோட அண்டர் பார்த்தீங்கன்னா செக்யூர் லோன்ஸில் தான் வரும். ஸோ சேம் அதே ப்ராசஸ் தான். நீங்கள் வந்து கார் லோன்ஸ்க்கு என்ன அப்ளை பண்ணீங்களோ அதே ப்ராசஸ் தான். டேரெக்டாக நான் ஸ்கிப் பண்ணிவிட்டு எஸ் கொடுத்து சேவ் பண்ண போகிறேன். ஸோ நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா சப்குரூப்பில் 11வது பார்க்குறது பார்த்தீங்கன்னா அன்செக்யூர்ட் லோன்ஸ், அதாவது செக்யூர் லோன்ஸோட ஆப்போசிட். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிரெடிட் லோன்ஸ், ஸ்டூடெண்ட்ஸ் லோன்ஸ். ஸோ இந்த 2 கேட்டகரிலையும் நம்ம எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கலாம் சிஸ்டமேட்டிக்காக. ஃபஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா கிரெடிட் லோன்ஸ். ஸோ இதோட லெஜர் வந்து பார்த்தீங்கன்னா எந்த அண்டர் கீழே வரும்னா இதோட குரூப்பு அன்செக்யூர் லோன்ஸில் வரும். ஸோ அதோட லெஜரை வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ செலக்ட் பண்ணோன்னே இதோட ஸ்டாட்யூட்டரி டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா சிமிலர் அதே தான். நான் ப்ரீவியஸாக என்ன பண்ணணும் அதுதான். ஸோ இது வந்து நீங்கள் ஜிஎஸ்டி பேஸில் கொடுக்குறீங்களா இல்லை நார்மலாக நாட் அப்ளிகபிள் ப்ராசஸில் கொடுக்குறீங்க அப்படின்னா ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு நான் நாட் அப்ளிகபிள் செலக்ட் பண்ணுறேன். ஸோ மெயிலிங் டீட்டெயில்ஸும் சேம் அதே தான். ப்ரீவியஸாக நம்ம என்ன பார்த்தோமோ அதுதான். ஸோ டேரெக்டாக வந்து நான் என்டர் கொடுத்து ஸ்கிப் பண்ணிவிட்டு ஜஸ்ட் வந்து நான் சேவ் பண்ணிக்க போகிறேன். எஸ் சேவ் பண்ணிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் லோன்ஸ். ஸ்டூடெண்ட்ஸ் லோன்ஸை வந்து எப்படி நம்ம கிரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சேம் அதே தான். கிரெடிட் லோனில் என்ன ப்ராசஸ் பண்ணோமோ சேம் அதே தான். ஸோ நம்ம ஆல்ரெடி ப்ரீவியஸாக நான் வந்து அன்செக்யூர் லோன்ஸ் வந்து செலக்ட் பண்ணதுனால அது காமிக்குது. ஸோ டேரெக்டாக நான் இதை நான் சூஸ் பண்ணிக்கிறேன். சேம் அதே ப்ராசஸ் தான். ஜஸ்ட் வந்து நான் ஸ்கிப் பண்ணிவிட்டு சேவ் பண்ணிக்க போகிறேன். எஸ். ஸோ நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா சப்குரூப்பில் 12வது பார்க்குறது பார்த்தீங்கன்னா அன்ஸ்டாக்கிங் இன் ஹேண்ட்ஸ். ஸோ இந்த இதில் பார்த்தீங்கன்னா நான் 2 டைப்ஸ் கொடுத்துருக்கேன். ஓப்பனிங் ஸ்டாக், க்ளோசிங் ஸ்டாக். அதோட உங்களுடைய குட்ஸ் வந்து எவ்வளோ அவைலபிளாக இருக்குது ஸ்டார்டிங்கில், ஸோ இன்ட்டில் வந்து எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத நம்ம கொடுக்க போகிறோம். ஃபஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் ஸ்டாக். ஸோ ஓப்பனிங் ஸ்டாக்கில் அதோட லெஜரோட அண்டர் டைப் பார்த்தீங்கன்னா ஸ்டாக்கிங் ஹேண்ட். ஸோ இதை நான் செலக்ட் பண்ணோன்னே டேரெக்டாக பார்த்தீங்கன்னா என்னோடய பேங்கிங் டீட்டெயில்ஸ் தான் கேட்கும், வேறு எதுவுமே கேட்காது. ஸோ எஸ் கொடுத்துட்டு அதோட டீட்டெயில்ஸ் கொடுத்துக்கலாம். இப்போதைக்கு எனக்கு இங்கே நீட் இல்லை, ஜஸ்ட் வந்து நான் எஸ் கொடுத்துட்டு சேவ் பண்ணிக்க போகிறேன். ஸோ நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா க்ளோசிங் ஸ்டாக். ஸோ க்ளோசிங் ஸ்டாக்கும் ஓப்பனிங் ஸ்டாக் சேம் சிமிலர் தான். அதோட அண்டர் பார்த்தீங்கன்னா சேம் சிமிலர் தான். ஸோ நான் டேரெக்டாக என்டர் கொடுத்து ஸ்கிப் பண்ணிக்க போகிறேன்.
இப்போது எஸ் கொடுத்து அக்செப்ட் பண்ணிக்கிறேன். சேவ் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா சப்குரூப்பில் 13வது பார்க்குறது பார்த்தீங்கன்னா ரிசர்வ் அண்ட் சர்ப்ளஸ். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நான் 2 கேட்டகரியில் டைப்ஸ் கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஜெனரல் ரிசர்வ்ஸ், செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா கேபிட்டல் ரிசர்வ்ஸ். ஸோ ஃபஸ்ட் ஒன் பார்க்கலாம். ஜெனரல் ரிசர்வ்ஸ். ஸோ இதோட லெஜர் வந்து எந்த அண்டர் கீழே வருது அப்படின்னா ரிசர்வ் அண்ட் சர்ப்ளஸ். ஸோ இதை நான் செலக்ட் பண்ணோன்னே ஸோ ப்ரீவியஸாக பார்த்து அதே டூல் மாதிரி தான். ஸோ பேங்க் டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்தீங்கன்னா அதோட டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் இப்போதைக்கு எதுவுமே நான் கொடுக்கல, நோ கொடுத்துட்டு ஸ்கிப் பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து நான் அக்செப்ட் பண்ணி சேவ் பண்ணிக்க போகிறேன். ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா கேபிட்டல் ரிசர்வ்ஸ். சிமிலர் அதே ப்ராசஸ் தான். ஜெனரல் ரிசர்வ்ஸில் என்ன பண்ணமோ அதான் பண்ண போகிறோம். சிமிலர் அதே ப்ராசஸ் தான். ப்ரீவியஸாக நான் யூஸ் பண்ணாலும் அந்த அண்டர் வந்து நமக்கு தேவையானதில் அதிலே இருக்குது. ஸோ ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸில் சிமிலர் அதே ப்ராசஸ் தான். அக்செப்ட் பண்ணி சேவ் பண்ணிக்கிட்டேன். ஸோ வந்து இதில் வந்து பார்த்திங்கன்னா பிரைமரி குரூப்பும் சப் குரூப்பும் பார்த்தாச்சு. ஸோ இதோட லெஜர் வந்து நம்ம எப்படி கிரியேட் பண்ணுறது பார்த்தாச்சு. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு லெஜர்லையுமே பார்த்திங்கன்னா நான் ஒரு சம் டைப்ஸ் மட்டும் தான் கொடுத்துருப்பேன். அதாவது நார்மலாக என்ன டிஃபால்ட்டாக தேவைப்படுமோ அந்த மாதிரி டைப்ஸ் தான் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு அதர்வைஸ் சம் லெஜரில் வந்து வேறு நேம் கேட்டகரியில் வந்து உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் வந்து ஜஸ்ட் வந்து நேமை மட்டும் சேஞ்சஸ் பண்ணிக்கிங்க. லெஜர் வந்து சேம் தான். ஸோ நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறீங்கன்னா பர்ச்சேஸ் அக்கௌண்ட்ஸ் மட்டும் தான் வரும். ஸோ பர்ச்சேஸில் வந்து என்ன மாதிரி ப்ராடக்ட் கொடுத்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண போகிறீங்கன்னா ஜஸ்ட்டு நேமை மட்டும் மாற்றிங்க. ஸோ பார்த்தீங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணுற அக்கௌண்ட்ஸ், அதாவது நீங்கள் யூஸ் பண்ணுற லெஜர் பார்த்தீங்கன்னா சிமிலராக தான் இருக்கும். ஒவ்வொரு லெஜரையும் எப்படி செலக்ட் பண்ணுங்கிறத தெரிஞ்சுங்க. ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிரைமரியும் சப்குரூப்பையும் வந்து நல்லா தெரிஞ்சுங்க. ஸோ இது வந்து ஒவ்வொரு டைப்புமே வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டால் தான் உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து நீங்கள் லெஜர் க்ரியேட் பண்ண முடியும். ஏன்னா நீங்கள் லெஜர் தெரியாமல் வந்து சாஃப்ட்வேர்க்குள்ளே போக முடியாது. ஸோ லெஜர் வந்து ரொம்ப